அக்கா நீயா? அட என்ன அக்கா, என் கனவு கண்ணி சுமதியோட ஒரு கிடுகிடா ரேஞ்சில இருக்கும் போது என்ன எழுப்பி விட்டிய? அது என்னடா கிடுகிடா ரேஞ்சு? ஓஹோ, கல்யாண கனவா? ஏன்டா இப்படி அலையிற? நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏஞ்சி போய் வேலையை பாரு. ஐயோ, கோழி கூவிடுச்சா? பூனை கோழி பிரியாணியா கூட ஆயிடுச்சு. ஏஞ்சடா ஏஞ்சடா. ரைட் சொன்னா மேடா, நமக்குதான். அடேங்கப்பா, செம்ம யோகடா எனக்கு. என்னால் லக்கேஜ் டாய் எவனும் இந்த பக்கம் வராதீங்க டாய். ரைட் ரைட். யோ, யார் யார் இறக்குறது? அண்ணே, நான் தானே. யோ, என்ன அது பழைய பஸ் சாமான கட்டி வச்சிருக்க, அதை போய் இறக்கிட்டியா? ஏத்தியா மறுபடியும்? ஐயோ, ஏதோ தொழில் ஆர்வத்துல கோச்சுக்காதீங்க, என்ன போங்க. சரி சீக்கிரம் ஏத்து. இனிமே இதை நான் எங்க ஏத்துறது? டேய் காளை, இத மேல ஏத்துறா டேய். தம்பி தம்பி, அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. பெரியவரே பெரியவரே, பொண்ணுக்கு கல்யாணம் அனுப்புறதா கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க. ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா? பெரியவரே வாங்க. மெட்ராஸ் வந்துருச்சா? இல்ல, நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வாங்க. அப்படியா? ஆமா, வாமா சீக்கிரம், பஸ் போயிட போகுது. வா வா வா. மெட்ராஸ்ல இறங்கின உடனே புரோக்கர் கமிஷன் 400 ரூபாய் தரேன். நீங்களே என்னாச்சு? 400 ரூபாய்? என்னையா பெரிய 400 ரூபாய்? இந்த பாரு, எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு. 2 ஒண்ணா போட்டு தரேன். எவன்டா மனுஷன் படுத்து இருக்குது தெரியல. யோ, உன்னை யாரையா பிளாட்ஃபார்ம்ல வந்து படுக்க சொன்னது? வீட்டுல போய் படுக்க வேண்டியதானே? வீடு இருந்தா நான் ஏன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறேன்? மிதிச்சது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா? பாதசாரிகள் நடந்து போற இடத்துல படுத்தது உன் தப்பு. தூங்குற நேரத்துல நடந்தது உன் தப்பு. நான் தூங்குற நேரத்துல நடப்பேன், தூக்கத்துல நடப்பேன். அதை கேட்க நீ யாரா? பல்ல கட்டிடுவேன். பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். இப்படி வாயா. நீ என்னையா இந்நேரத்துல போய் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? நான் பெரியவர் சொல்றாருங்கிறதுக்காக போறேன். அவர் பெண்டு பிள்ளைகளோட வந்திருக்காரு. அவங்க நகரட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்? ஐயோ யாங்க. பல்ல கட்டிடுவியா? கட்டியா கட்டியா. அச்சோ, தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. யோ தரகு, துணைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி வீணா தகராறு பண்ணிவிட்டியா? நீங்க மட்டும் இல்லன்னா அவன் பல்ல கட்டி பொடிமாஸ் பண்ணிருப்பான். ஆமா, கழட்டுவ. அவனுக்கு வயசாகி அவன் பல்லு தானா கீழே விழுகிற வரைக்கும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆமா. பாப்பா, நீ போட்டுக்கிற நகையெல்லாம் மரியாதையா கைட்டி கொடுத்துருமா? புரோக்கரு, உனக்கு பேசின கமிஷன் 400 ரூபாய். இதை நான் கொடுத்துட்டேன். காப்பாத்திக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. நல்ல சமயம் பார்த்து கொடுக்குறியா? நீ ஏன் அவங்க கிட்ட கொடுத்துரு? என்னையா வளவளன்னு பேசிக்கிட்டு சீக்கிரமா நகை கட்டி கொடுத்துட்டு போங்கயா. கழட்டுங்க. ஏய், என்னமோ பிளாட்ஃபார்ம் நீ என்னாச்சு? அவனுக்கு பல்ல கழட்டிட்டு வாங்கிட்டு வரேன். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க பகுந்து எடுத்துட்டு வர்ற. நம்ம பேட்டைக்குள்ளே வரானுங்க. வணக்கம். எங்க என்ன பல்ல தேய்ச்சி வேணுமா? விட்டா என்னமோ பல்ல உடைக்கிறேன் நீ. அது சின்ன குழந்தைகளை மூக்க நெருக்குவான்னு சொல்றது இல்லையா? அது ஒரு தமாஷுக்கு தானே. அதே மாதிரி இது ஒரு தமாஷுக்கு தான்ப்பா. இத பாருப்பா, என்ன மாதிரி ஆளையெல்லாம் அடிச்சா அது எனக்கு அசிங்கம் இல்ல, உனக்கு தான் அசிங்கம். நாம நண்பர்களாவே இருப்போமே. அப்படிங்கிற நண்பர்கள் காமெடியான ஆளியா பாத்து போ. பொண்ணை பார்த்துட்டு ராத்திரியே திரும்பிடலாம்ல? ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா திரும்பிடலாங்க. திருமணஞ்சேரி இங்கதான் இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து 150 கிலோமீட்டர் தான். பஸ்ல டிக்கெட் எல்லாம் வாங்குறது உண்டுல? வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுறது. எவன்டாவ மூட்டை தூக்கி. சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வண்டியில உட்காருங்க. நீ உட்காருப்பா. ஆமா, நீங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல சேர்த்துட்டியா? என்னப்பா இப்படி கேக்குற? நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்தவ மாதிரி காப்பாத்துனியே.
அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியே இன்னைக்கு பொழைச்சது. ஆமா, நீ பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். குழப்பறிய நானா? நான் கல்யாண தரகர்ப்பா, அதான் என் தொழில். பேரு அம்பலவாணன். ஆமா, உன் பேர் என்ன? வேலு, தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? பொட்டியை கொடு காட்டுறேன். என்னைய குழப்பற? கூலி சார். குடு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா, ஏன் கேக்குற? தொண்டு கிழவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கேள்வியே தான். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பார்த்து சொல்றியா? திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா. சார், செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடான்னா? அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பாட்டி சார். ஆமா, இந்த சோதா பையனுக்கா? அவனுக்கு செம்ம வாழ்வு சார். வெறும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வும். 40 ஏக்கர் நிலத்தோட இந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீங்க பண்ணக்கூடாது சார். அப்பா, சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். என்னமோ கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுக்குற மாதிரி தான். இந்த என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு. வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டிய தூக்குற. இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தலைவரை கண்டிப்பா மாட்டீங்க. நைனா, சார் அடிக்கடி வரல. டேய் வேலு. ஓ அக்கா, என்ன காலையெல்லாம் காண? நீ கடைக்கு லீவ் விடுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இந்த பாரு, இனிமே நீ என் கடை பக்கம் வந்து சோறு டிபன் எதுவும் தின்னாத. ஆமா. ஐயோ அக்கா, ஏன்க்கா? உனக்கு சமைச்சு போட ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா. செட்டப்பா? ஆமாண்டா, இத்தனை நாள் நீ ஒத்த கட்டியா இருந்த இல்லையா? உனக்கு ஒரு லக்கேஜ் தேவை இல்லையா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நிஜமாவா? சத்தியமாடா, நாம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ என் கூட வர. டேய் டேய் டேய், என்னடா இது? என்ன? பாருடா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் சொக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு வா. அப்பா, எங்கடா போன? உன்னை தேடி ஆள் வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். யாரு? என் பேரு அம்பலவாணன். நான் ஒரு கல்யாண தரகர். என்ன விஷயமா வந்தீங்க? கல்யாண தரகர் வேற எதுக்கு வருவேன்? கல்யாணத்துக்காகத்தான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் பார்ட்டியோட வந்துட்டேன். இவரு கல்யாண பையனோட அப்பா, பேரு சண்முகம். அது பையன் பேரு பாலு. அது பையனோட அம்மா. பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பையனுக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயம் எல்லாம் பேசலாம். எங்கடா பெரியவ? சும்மா இருக்க, நீ வேற. முதல்ல விஷயத்த பேசிக்கோ, அப்புறம் பொண்ணை கூப்பிடுவோம் தேவைப்பட்டா. அதுக்கு முன்னாடி பையனுக்கு பொண்ணை பிடிக்க வேணாங்களா? பையனுக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் முடிஞ்சிருமா? பையன் மெட்ராஸ்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஃபேக்டரியா? அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்க. எது இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரடி ஸ்கேல் செய்றாங்க அதுவா? இன்ஜினியரிங். ஆஹா, ஃபேக்டரினா எவ்வளவு ஏக்கர் தேரும்? ஓஹோ, யோசிக்கிற அளவுக்கு இருக்கா? ஆமா, மெட்ராஸ்ல இருந்து எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ்லயா? ஏயா, பெரிய பண்ண வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, பஸ்ல வர்றீங்களே? என் வீட்டுல பிச்சை எடுக்க வர்றவங்க கூட வில்லு வண்டியில வர்றான். வெளியே சொல்லிடாதீங்க, உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. சார். டேய், என்னடா பேசுற? சும்மா இரு. பொண்ணு பார்க்க வரவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல? யோ புரோக்கரே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு வர போற மாப்பிளைக்கு என்னை விட 4 ஏக்கர் அதிகமா இருக்கணும். யோ புரோக்கர், என்ன இதெல்லாம்? அதான் புரோக்கரு. எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஆள வந்தா யாரு? அவனுடைய அந்தஸ்து என்ன? உட்காந்து பேசுறீங்களே, எதிரியா? யோ புரோக்கர், எனக்கு தேவையா? வேலையில போற ஓனார புடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி. ஓனான் தாயா இந்த ஆளு. யோ, எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் கேளு, பொண்ணு கொடுப்பான். டேய், நீ பெத்திருக்கிறது 2 பொட்ட பொண்ணு, அத மனசுல வச்சு பேசு. டேய் கிழவி, உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். எனக்கு தெரியாதா? பட்டத்து யானை அனுப்பிச்சு சுயவரம் நடத்தி கல்யாணத்தை நடத்துவேன். கண்ட புரோக்கர்லாம் நான் நம்ப மாட்டேன், தெரியுமா? போங்க என் வேலையை பார்த்துட்டு. போடா. என்ன ரிச்சமாய் நடிச்சிட்டு இருக்காங்களா? என்ன உட்காந்துட்டு போஸ் கொடுத்து எந்திரியா? வரேங்க. வராத போ. இல்ல வருவேன், மறுபடியும் வருவேன். கண்டிப்பா வருவேன், இந்த வீட்டுக்கே வருவேன். வரேங்க. எனக்கு சவால் விட்டு போறான். என்னடா? சூப்பர். பொண்ணோட அம்மா. அஞ்சல, பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. தம்பிக்குதான் உங்க பொண்ணு. அப்படியா? தம்பி பேரு? வேலு, தங்கவேலு. என்ன வேலை பாக்குறீங்க? தம்பிக்கு உங்கள மாதிரி பஸ் ஸ்டாண்ட் உத்தியோகம் தான். நீங்க பாரிஸ், தம்பி தண்டையார்பேட்டை. பல்லவனா பிரைவேட்டா? எல்லாமே தான். சமயத்துல வீடியோ வச்சு கூட வருங்க. கண்டக்டரா? இல்லீங்க, கூலி. கூலியா? கூலினா இவன் தானே எல்லாமே அங்க.
தம்பி சொல்லாம ஒரு லெக்கேஜ் கூட அங்கேருந்து நகராது தெரியுமா? பொன்னாத்தா என்ன மன்னிச்சிடு. என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ணு ஒரு கூலிக்காரனுக்கு. ஓ, என்ன கூலிக்கார? அதுவும் ஒரு தொழில் தான். தொழில் மூட்டை தூக்குறது பெரிய தொழில். யோ, அளந்து பேசியா தம்பி அக்கா? அந்த இடத்துல நீ சும்மா இருக்கா? பொண்ண தர முடியாதுன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் என்ன கூலிக்காரன் கிளிக்காரன்னு? யோ, நீ என்ன பெரிய கோடீஸ்வரனா? நீ பஸ்ஸுக்குள்ள இருக்க, நான் பஸ்ஸுக்கு வெளியே இருக்க. இதுல என்னையா சுண்டக்க அந்தஸ்து பாக்குற? சரிதான், பிளாட்பாரங்கிறது சரியா இருக்குது. என்ன கைய உங்குற நீ? இந்த மாதிரி நீ பாக்குறதோ கூலி தொழில். அதுவும் போயிடுச்சுன்னா என் பொண்ணை எப்படி காப்பாத்துவ? பிச்சை எடுத்தாவது காப்பாத்துவையா? அது சரி, பிச்சைக்காரன்னு நீயே ஒத்துக்கிட்ட. வேண்டாப்பா, நான் சொல்றது கேளுப்பா. போட்டோல பார்த்த கிடுகிடாயா? அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு முகம் மனசுல பதிஞ்சிடுச்சா? இந்த பாரு, கும்பிட போன தெய்வம் குதிரை வண்டியில தனியா வந்திருக்கு. விடாதே மடக்கு. டிரைவர், ஓ என்னங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? பாத்து போமா. டேய் போ, வேகமா போடா. என்னப்பா வண்டிக்கு என்னாச்சு? எகிரிச்சு சார். எகிர்றதுலயே இருக்கான் அவன். நம்ம பார்ட்டி போல இருக்கு. வண்டியை தான் ஓட்ட தரலன்னு நினைச்சா பேனட்டையும் திறக்க தரலையா? நில்லுடா, நில்லு. ஓய், என்னமோ கேட்டீங்களே, நான் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க வண்டி ரிப்பேர்னு வேணா உங்க வீட்டுல சொல்லிட்டு வரட்டுமா, இல்ல இந்த குதிரையில கட்டி இழுக்கட்டுமா? நான் வரேன். ஹாய் ஹாய் ஹாய், போட ராஜா, போ 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 போ. ஹாய் ஹாய் ஹாய். என்னங்க நம்ம வீட்டுக்கு போறேன், நீங்க இதான் வீடா? பாத்து பாத்து வாங்க. மெதுவா. நீ போப்பா. கிடக்கு அடப்பாவி, என்னடாச்சு உனக்கு? என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட் ஏதாவது போடுறது இல்லையா? மூதேவி நாய, அந்த கண்ணாடியை கழட்டு, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். என்ன கணக்கு பிள்ளை, கண்ணுவலியா? அட போங்கம்மா, இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது. சிங்கப்பூர் தம்பியா? ஆமாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது. அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு. உன் வீட்லயா? சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கி இருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான். அதனால காத்தோட்டமா என் வீட்லயே தங்கிக்கிறேன்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அடாடாடா, என்ன பவுடரு, என்ன சென்ட், ஊரையே மயக்குது போங்க. இத பாருங்க, எனக்கு கூட போட்டுட்டு இருக்க. கணக்கு பிள்ளை, பவுடர் சென்ட் எல்லாம் பார்த்து சிங்கப்பூர்னு நம்பிடுறதா? அட சென்ட்ட விடுமா, இப்ப போச்ச கப்பல் மாதிரி காரு, அது தம்பி இதுதான். நம்ம ஐயாவோட வில்லு வண்டிய மாட்டோடு சேர்த்து டிக்கில போட்டுடலாம். சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்காரு? பக்கத்துல வாங்க சொல்றேன். பெரிய சிதம்பரம் ரகசியம். அங்க என்ன சொல்றா? நம்ம ஊரு புறம்போக்கு நிலத்துல சிங்கப்பூர் தம்பி பெரிய ஃபேக்டரி கட்ட போகுது. ஃபேக்டரியா? நெசமாவ சொல்ற? ஆமாங்க. ஏலே, நான் வந்து பாப்பா அப்படி இல்ல, அருவாளால வெட்டிடுவீங்க. அப்ப சுகுணமா சொல்லாதடா. ஏமா, நான் போற பொண்ணு தட்டை வெட்டில எடுத்து வை. அந்த கண்ணாடி கைட்டு நான் போட்டதே தெரியல. என்ன அது வேகாத வெயில்ல கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய பொண்ணுங்கிற யானையை பிடிக்க முதல்ல இந்த நிலத்துலதான் நம்ம பள்ளம் தோண்ட போறோம். என்ன சொல்ற நீ? புரியலையா? நேத்தி கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா. அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீ தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பொண்ணை ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம்.
அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணுமே. சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே நான் போட்டுட்டேனே. நான் தானே கட்ட போறதா சொன்னேன். யார் அது சிங்கப்பூர் தம்பி? நீதாயா சிங்கப்பூர் தம்பி? ஓ, நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல. சீக்கிரம் செட்டில் ஆயிடியா அந்த கேரக்டர்ல. டெஃபினட்டா அந்த பெரிய பண்ணை இப்ப இங்க வரும். ஏன்னா அது அல்பம். அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம். இரு, ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது. அப்பா, சார் சார் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சார்? யோ போயா, வெயிலு மண்டை போட்டு கொளுத்துதே, தொல்லை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ, இன்னும் நீ போகலையா? போயா, சொன்ன இல்ல, எத்தனை தடவை சொல்றது, போயா. நாங்கள்லாம் கிராமத்து ஆளுங்க 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்றீங்கன்னு இப்ப எங்கிட்ட சொல்லிட்டாக்க நான் மத்தவங்க வருவாங்கல்ல அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேட்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? போயா. வந்துட்டானுங்க, உயிரை வாங்க. பாத்தீங்களா, சொன்ன நம்ப மாட்டேனீங்களே. சார் சார் என்னய்யா? இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம். எங்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். என்ன? சரி போயா. பாருங்க பாருங்க, ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா. நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் எங்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ யோ, அந்த புரோக்கர் பையன் கூட இருக்காயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லைங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடு போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்லாம்? சேர்ல உட்கார்ந்தாதான் ஒரு பந்தாவா இருக்குயா. சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எழுத்து உனக்கு கொடை பிடிக்க போறேன். தலை எங்க? தம்பி தம்பி, என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களே தான். நல்லவன். You that That? then this Then that? this then That? that. புரோக்கரே, என்ன பெரிய பண்ண சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார். மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும். அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாலம் எதுக்குங்க? இந்த லகேஜ் தூக்குறதுக்கு. இந்த பாருங்க, குறுக்க குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு, வேலை கேட்டு வந்திருக்காரா? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ண சின்ன பண்ணு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்கார்றேன். அப்புறம் அந்த இளநீ கேட்டேனே, டேய் 2 இளநீ கொண்டாடா. சரிங்க. 200 இளநீ வேணும், கொடுங்க. 200 இளநியா? ஏன் புரோக்கரே, வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநிய குடிக்க மாட்டாருங்க, இளநீல தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எண்ணெயில குளிப்பாரா? பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு, பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கியிருக்காரு. நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கமா இல்ல? கொடை மடக்கிட்டுங்களா? நீ கொடையை மடக்கு, நான் பையனை மடக்குறேன். என்னம்மா? அது இல்ல, ஒண்ணு இல்ல. எங்க இப்படி? அது சும்மாதான், கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு தான். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க நீங்களே, இல்லையா? ஏமா, அவங்கள பாக்கணுமா? நான் எதுக்கு அவங்கள பாக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சும்மாதான் கேட்டேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கணக்கு போல என்னம்மா? ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் இருமா, கொண்டு வரேன். இந்தாமா தண்ணி. தாகம் தீந்து போச்சு, நான் வரேன்.
இந்த பொண்ணு எப்படி இங்க? அந்த பொண்ணு நம்ம வேலையை சுலபமாக்கிடுச்சு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன மீன் ஒன்ன பிடிக்க அதுவே வலைய வீசிட்டு வந்திருக்கு. பெரிய மீன் பண்ணையார நான் பிடிச்சிடுறேன். என்னது ஐயா நில்லுங்க, யாரும் உள்ள போக கூடாது. ஏன்டா ஏன் உள்ள போக கூடாது? சிங்கமா இருக்கு. சிங்கமா இருந்தா பரவாயில்லைங்க, சிங்கப்பூர்ல இருக்குது. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. அப்பாயின்மெண்ட் அது அம்மாயின்மெண்ட் அது என்னடா கணக்குல நான் முதலாளி அதுலயும் பெரிய பண்ண நான் உள்ள போக கூடாது. என்ன தம்பி வயசாச்சே தவிர இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே? நாளைக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? புரோக்கர் என்ன என்னய்யா தம்பிய பாக்கணும்? அதெல்லாம் தம்பி எல்லாம் பார்க்க முடியாது. அவர் மூட்ல இல்ல. யோ கண்டாளெல்லாம் உள்ள விடாத நான் சொல்ல சொல்ல நுழைஞ்சிட்டாருங்க. நுழைஞ்சா விழுது இல்ல. சொல்ல புரோக்கரே புரோக்கரே வண்டி எடுப்பா. புரோக்கர் சார் தம்பிய பாக்கணும். நீ வேற ஏயா கழுத்து இருக்கிற? தம்பியே மூட விட்டாயிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பேனாவை தொலைச்சிட்டாரியா? பேனாவை தொலைச்சதுக்கு யாராவது மூட விட்டாவாங்களா? அது என்ன சாதாரண பேனாவா? அவர் அப்பா அவருக்கு ஆசையா வாங்கி கொடுத்த பேனா. தங்க பேனா. தங்கத்தால செஞ்ச பேனாவா? நிப்பு வைரம். வைரமா? அதுக்கு இங்கே போடுவானா? அதுவா எழுதும். இவரு காலேஜ்ல சேரும்போது அவன் அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் அதை தொலைச்ச உடனே அவர் அப்பா அங்க மூட விட்டாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர்ல ட்ரங்கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ட்ரங்காலுக்கு 200 ரூபாய். இது வரைக்கும் 50 ட்ரங்கால் வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போடுங்க. நல்ல நேரத்துல கணக்கு தெரியாது, தெளிவில்லாத போது கேக்குறீங்களா? எவ்வளவு சொல்லியா? கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகுங்க. ஒரு பேனாவுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்றாரு. நீங்க 10 ரூபாய் கொடுத்து ஒரு புது பேனா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்னையா புரோக்கர் பேனாவை தேடாம அங்க நின்னு பேசிட்டு இருக்க? தம்பி பேனாவை தேட தான் போய்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்க வேண்டியிருக்கு. நீ வேற நடுவுல ஏயா? தம்பி சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் போன் பண்ணுவாரு. போன் பண்ணுவாரா? பண்ணுவாரு. போன் வரும்ல? கண்டிப்பா வரும். வந்தா சமாளிச்சுக்குங்க. ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கார் இன்னும் 2 நாள் தான் இருக்கும். தெரியும்பா. என் வீட்லயே 2 பெண் இருக்கு. நீங்க சொல்றது வேற பெண், நான் சொல்றது இந்த பெண். ஓ நீங்க இதை சொல்றீங்க, நான் அதை சொல்லிட்டேன் போல இருக்கு. ஏன் தம்பி அப்பாவோட பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏன்? ஒரு மரியாதை தான். அடாடாடாடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுங்க. ஏயா நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா? நான் சொல்லிருக்க மாட்டேனா? என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. நீ போனி இம்சா போ. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. அப்பா சிங்கப்பூர்ல என்ன இருக்காரு? ஒரு பேச்சுக்காக கேட்டேன். பணக்காரர் இருக்காரு. அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணு போதுமே. இல்ல சிங்கப்பூர்ல என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டேன். என்ன தொழில் பண்ணலன்னு கேளுங்க. பொடி வச்சே பேசுறீங்க தம்பி. தும்மல் வர அளவுக்கு பொடி இருக்குது. ஏ அப்பா என்ன ஆட்டு ஆட்டுறீங்க? காலை ஆட்டு காட்டு 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 காட்டுங்க. அதேங்க அப்பா அந்த ஆட்டை விட இந்த ஆட்டு தான் நியாயமா இருக்கு. இந்த வயசுல இந்த ஆட்டை ஆட்டுறீங்களே, 2த்தையும் சேர்த்து ஆட்டினா அமோகமா இருக்கு. மீன் பார்த்து சிங்கப்பூர் சென்ட் என்ன வாசனை. இந்த தூக்குதே சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். பூட சென்ற நாரும் மணக்கும். இல்லை பூட சென்ற நாரும் மணக்கும். சிங்கப்பூர் கால். ஹலோ சிங்கப்பூர் காலா? இதுல சிங்கப்பூர் அப்பா பேசுறாங்க. யாரு உங்க பெரியப்பாவா? ஏன் அப்பாவதான் சிங்கப்பூர் அப்பா சொல்றேன். வேலு எங்கன்னு கேட்டா வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ இதுல சொல்லுங்க. ஹலோ நான் பெரிய பண்ண பேசுறேன். யோ என் பையன் தங்கவேலு கூப்பிடியா? தங்கவேலு உங்களுக்கு வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க. வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாருங்க. இல்ல நான் தான் வெளியே போயிருக்காரு. என்ன பேசுறது புரியல. பேனா கட்சுதா? பேனா பேனா கிடைக்கலன்னு சொல்லுங்க. கிடைக்கல. பேனா கிடைச்சிருச்சு. கிடைச்சதா? என்னது தொலையாத பேனாவே கிடைச்சதுங்கிறான். சசதை தம்பி வந்து அவனை போன் பண்ண சொல்லு. ஆமா அவன் கல்யாண விஷயம் என்னாச்சு? எல்லாம் ஏறத்தால முடிஞ்ச மாதிரிதான். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்குங்க. அவங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும். எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லையா? பொண்ணோட அப்பா என்னவா இருக்கான்? அவன் அந்தஸ்து என்ன? அவன் கௌரவம் என்ன? புரோக்கரங்கயா? அவர் பேனா தேடி போயிருக்காரு. சென்னை அது இப்பதான் பேனா கிடைச்சதுங்கிற அப்புறம் தேட போயிருக்காருங்கிற. ஆனா அவருக்கு கிடைக்கலங்க, உங்க பையனுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க. நீங்க வைங்க, 200 ரூபாய் செலவாகுது இல்ல. பேனா பத்தி ஏங்க போய் சொல்றீங்க? அட போங்க தம்பி, இல்லன்னா உங்களை திட்டுவாரு. ஒரு திட்டுக்கு 1000 ரூபாய் செலவா? அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி பேனா பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது? எல்லாம் சமாளிச்சுக்கலாம். நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம்.
நல்ல காரியமா? ஆமா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம ஒண்ணுதானே சொல்லியிருக்கோம். இன்னும் 999 இருக்கு. என்ன கல்யாணம்? ஒண்ணும் புரியாது. இதை வந்துடுறேன். இழிச்சு வாய் மாப்பிள்ள. நமக்கு மேல போய் சொல்லுவார் போல் இருக்க. பையன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். நல்ல வசதி, ஹீரோ மாதிரி இருக்கான். நம்ம ஜானகிக்கு பொருத்தமா இருப்பான். கல்யாணத்தை முடிச்சிருவோமா? எதுக்கும் ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கியா? ஜானகி, நான் சொன்ன மீறாது இல்ல. கழுத்தை நீட்டினா நீட்டும். அப்பா, என்னடா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவருன்னா எவரு? அதான்ப்பா, அவரு சிங்கப்பூர்காரரு. சிங்கப்பூர்காரரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு. பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான். சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கங்கிற தைரியத்துலதான் கேக்குறேன். ஐயோ கிழவி, என்ன சின்னவ குண்ட போடுறா? ஏமா, பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்பா இல்ல, நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு. இவ்வளவு சொல்லிட்டேன்னு சொன்னேன். அப்பா, எங்கப்பா கிளம்பிட்டீங்க? தம்பி, பெரிய பண்ண பழத்தோட வருது. நம்ம நாடகத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம். இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்களேன். நீ சொல்றத என்னால கேட்க முடியாதுப்பா. உங்க அப்பா என்ன உனக்கு எதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணாரு? எதுக்கு? குறுக்க பேசாதப்பா, ஃப்ளோ போய்டும். உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தானே. நீ மாட்டு இஷ்டத்துக்கு ஊத்தி லவ் பண்ணா என்னால என்ன பண்ண முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூருக்கு ட்ரங்கால். ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. என்ன வாங்க, நீங்களே சொல்லுங்க. பெரிய மனுஷன், ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவர மெட்ராஸ்க்கு எதுக்கு அமிச்சாரு வரப்பா? எதுக்கு? இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட தானே. அத ஒழுங்கா கட்ட வேண்டியதானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்கு. லவ். அந்த பொண்ணு யாரு? அவளுடைய குலம் என்ன? அவளுடைய கோத்திரம் என்ன? அவளுடைய அந்தஸ்து என்ன? இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்போ உங்க பொண்ணு இருக்கா, அவளே ஒரு ஒட்டாண்டிய லவ் பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அதான் இல்லையே. என் பொண்ணு கோடீஸ்வரம் பையனால லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து, என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க, தம்பியை கேட்டு பார்க்கலாம். தம்பி, நீங்களே சொல்லுங்க. நீங்க என் பொண்ணு ஜானகியை லவ் பண்றீங்கல்ல? என்னது? ஜானகி உங்க பொண்ணா? ஆமா. முக ஜாடையில தெரியல? இல்லையே. அவங்க அம்மா ஜாடை. அப்படியா? ஆமா. என்னது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணும் எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூருக்கு ட்ரங்கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட சாதாரண பண்ணலாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி. என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பி? சரி அண்ணன், என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே. நான் 100 ஏக்கர் சொந்தக்காரையா? என்னையா 100 ஏக்கர்? சிங்கப்பூர்ல அவருடைய பாத்ரூமே 100 ஏக்கர் தெரியுமா உனக்கு? அவசரத்துக்கு போக முடியாத. அத பத்தி என்னையா? அங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, டீ எஸ்டேட் வச்சிருக்காரு, சொந்தமா ஏன் இருக்கியா அவருக்கு? கொஞ்சம் இருங்க. இது பாருங்க, 1000 தான் இவர் ஏழையா இருந்தாலும். ஐயோ, ஏழையா இருந்தா பரவாயில்ல தம்பி. உங்க ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்றச்சே இவர் பஞ்ச பரதேசி. அதெல்லாம் இருக்கட்டும், ஜானகியை விரும்பி தொலைச்சிட்டனே. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. எனக்கு எதுக்கு வீண் பண்ணாப்ப? எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன். தம்பி சரி வச்சு விட்டேன். பாருங்க தம்பி, நல்ல விஷயத்துக்கு ஃபோன் பண்ண நம்மள வேணான்னு ரொம்ப ஓவரா போகாதீங்க. உங்க ஒரு நல்ல முடிவு வாங்க. சரி. உங்க அந்தஸ்துக்கு உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார். அப்பாவுக்கு சொல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்றது? பிள்ளையோட அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா? உன்னுடைய அப்பா நான் கல்யாணத்துக்கு வரலையா? சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சரியா போயிட்டு விட்டுருவாரு. இல்லன்னா நான் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். இதுக்கு மேல கேவலமா போக முடியுமா? அப்ப என்ன இந்த விஷயத்தையே அப்பாட்ட இருந்து மறைச்சலாங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றெல்லாம் பஸ்ல படிச்சுக்கீங்க. தட்ட கொண்டா கணக்கு டிகி டிகி. கல்யாணம் ஓகே மாமா? ஐயோ முதலாளி, கல்யாணத்துக்கு முன்னாலே போயிட்டீங்களா? சந்தோஷத்துல சாஞ்சா காரியத்தை முடிச்சிருவே. உன்னெல்லாம் என்ன அறுவாளால வெட்டிடுவீங்க? அவசகுணமா பேசாதடா, மிதிப்பேன். சிங்கு மாப்பிள உள்ள வரலாமா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க உள்ள வரலாம்னு கேட்டுட்டு? நீங்க தான் வரணும் போணும். இது உங்க வீடு தானே. என்ன அம்மாவும் பிள்ளையும் அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா தாய் பாசம் அன்பா பேசிட்டோம். நான் எதுக்கு வந்தேன்னா, வர 10ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்கத்தான் வந்தேன். என்ன 10? நாளைக்கே வச்சுங்க. நாளைக்கு தாங்க 10. ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அப்போ வர 16ஆம் தேதி வச்சுக்கலாமா? 10 ஒரே வாரத்திலயா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பொண்ணு கழுத்து நீட்டினா பையன் படக்குன்னு தானே கட்டிடுவான். டேய், அத பத்தி கேளுடா.
அம்மா என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு நகை வாங்க போறியே, மெட்ராஸ் தானே போற, அப்படியே தம்பி வீட சுத்தி பார்த்துட்டு வா ஏன்னு சொல்லுது. பாக்கலாம்ல தம்பி? ஓகே ஓகே. என்ன வீடா? நாட் ஓகே. அம்பளம் அது உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே. ஒரு வீடா? அது தம்பியோட வீடுகள்ல ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே. அப்படிதான் நினைக்கிறேன். என்னைக்கு வரீங்க? எப்ப வேணாலும் வந்துடுறேன். அது எப்போ வேணா வரணும், அது டேஞ்சர். நீங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க ரெடியா இருப்போம். அது நாளைக்கு 10, 16 கல்யாணம், 11ஆம் தேதி வந்துடுறேன். 11ஆம் ஓகே. சாப்பிட்டு போங்க. நாங்க வீட ரெடி பண்ணணுங்க. போயிட்டு வரோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க யாரு? நான் கதாசிரியர். இவர் டைரக்டர். சார் டைரக்டரா? நான் தான் அப்பா அருணாச்சலம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. அது நிறையவே கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. நீங்க எடுக்கிற படத்துல என்ன மறந்துடாதீங்க. அது எங்க படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங். அவ்வளவு சின்ன படமா? பட்ஜெட் படம். அடுத்தாப்புல பெருசா எடுத்து வெளியே விடுவீங்க இல்ல, அதுல ஒரு கனமான பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் சுமக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? ஒரே ஒரு க்ளோஸ் அப் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வரேன். டைரக்டர் சார், உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. டைரக்டர் சார், உங்களை கூப்பிடுறாரு. நீ தாயா டைரக்டர்? 11ஆம் தேதி கண்டிப்பா வீடு தருவார்ல? வாங்க. முடியாது முடியாதுன்னு எத்தனை தடவை கேட்டாலும் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பிக்னிக் வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொல்லாத பிக்னிக்? 10,000 ரூபாய் கேக்குறேன். நீ நான் அமெரிக்காவுக்கு பிக்னிக் போற? ஒழுங்கு மரியாதை படிச்சுனா போதும். ஆமா சார். என்னய்யா? இந்த 11ஆம் தேதி. என்ன 11ஆம் தேதி? நீ இவனோட சேர்ந்து பிக்னிக் போறியா? இல்ல சார், இந்த ஷூட்டிங் விஷயமா. முதல்ல இந்த 11ஆம் தேதி எழவு கொட்டு வர, அப்புறமா நீ சொல்லு. டேய், ஒரு 1000 ரூபாய் கை செலவு வாங்கிட்டு போயிட்டே இரு. போ. அப்புறம் கவனிச்சுக்கிறேன் பாருங்க. என்னடா பெருசா அப்புறமா வந்த விஷயத்தை சொல்லியா? ஒரு நிமிஷம் சார். சரி, ஒரு வேலு. வணக்கம் டைரக்டர். இவரு அம்பலவாணன் கதாசிரியர். இந்த 11ஆம் தேதி ஷூட்டிங் சம்பந்தமா. ஷூட்டிங் கீட்டிங்லாம் இல்ல, வீட பார்த்தா நல்லா இருந்துச்சு. 11ஆம் தேதி பொண்ணோட அப்பா வராங்க வீட பாக்குறதுக்கு. என்னது, பொண்ணோட அப்பாவா? அது பைனான்சியர் தாங்க பொண்ணோட அப்பா. பொண்ணு தான் ஹீரோயின், ஹீரோயின் தான் பைனான்சியரோட பொண்ணு. அதத்தான் சொல்றாரு. சரி சரி. ஏன் செக்ரட்டரி, 11ஆம் தேதி வீடு ஃப்ரீயா? சரி, கதை என்ன சொல்லுங்க. கதையா? ஆமா, கண்ட கதையெல்லாம் எடுத்து வீட்டோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா? ஓ, இப்ப வீட்டுக்கெல்லாம் கூட இமேஜ் உண்டா? கண்டிப்பா இமேஜ் உண்டு. இந்த வீட்ல எடுத்த 4 படம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கி இருக்குது. கதையை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லனா முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. என்ன அம்பளம் கதை கதைன்னு கேக்குறாரு? கதை தானே, நான் விடுறேன் பாரு. இத பாருங்க, ஒரு பணக்கார பொண்ணு இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ தானும் பணக்காரன்னு பொய் சொல்லிடுறாருங்க. ஹீரோ எங்க பொய் சொன்னாரு? புரோக்கர்ல பொய் சொல்ல சொன்னாரு. அது புரோக்கர் பொய் சொல்ல சொன்னாலும் ஹீரோ ஏன் பொய் சொன்னாரு? அது சொன்னது அது இதுக்காக. சும்மா கதை விடக்கூடாது. அது கிடுகிடா மேல ஒரு ஆசை ஹீரோ. இந்த கிடுகாடெல்லாம் என்கிட்ட வச்சுக்கீங்க. யோ, என்ன அங்க தகராறு? இது தகராறு இல்லைங்க, இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன். இந்த கொத்தவால் சாவடி சண்டைக்கு பேரு ஸ்டோரி டிஸ்கஷனா? சரி, 11ஆம் தேதி உங்க பைனான்சர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லு. ஆனா கதையை முடிவு பண்ணிட்டு வரணும், தெரியுதா? வீட்டு வாடகை 3000 ரூபாய், ஏசி போட்டா 300 ரூபாய் ஜாஸ்தி. இந்த லோக்கல் கால் எஸ்டிடி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துடணும். வவுச்சரோட அவங்ககிட்ட செட்டில் பண்ணிடுங்க. ஏன்னா அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன். நீங்களும் சிங்கப்பூரா? ஏன்? கதை இப்பதான் சார் சூடு பிடிக்குது. நீங்க சிங்கப்பூர் போங்க, நாங்க 11ஆம் தேதி பைனான்சியருக்கு இந்த வீட்டை நல்லா சுத்தி காட்டுறோம். அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! அனுமார் வால் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு. அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர், பின்வாசல் பினாங்கு. ஊர் பக்கம் போல இருக்குது மாப்பிள்ள. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏதோ ஏழைக்கு ஏத்த 700 என்னால முடிஞ்சதை செய்யறேன். நோ, வரதட்சணை பேசுனீங்க எனக்கு கெட்டகம் வரும். ஜானையை கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். 2 புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார், பைனான்சியர் என்ன சொல்றாரு? வீடு ஓகே தானே? அது பாருங்க, போன் பண்ணி அடிக்குது பாருங்க. படுத்தாதீங்க, போங்க 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 சார். இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஹலோ. ஆமா சார், நான் தான் போட்டேன் சிங்கப்பூர் காலு, அர்ஜென்ட். என்ன புரோக்கர், அந்த தம்பி என்ன பைனான்சியர்னு சொல்லுது? அது இல்லைங்க, அவன் சம்பந்தியோட செக்ரட்டரி. கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும். மெட்ராஸ் போலீஸ், சிங்கப்பூர் போலீஸ், 2 போலீஸ் வரும். அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் பைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சிருக்கேன். என் அறிவு கேட்ட ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா? அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன். வீட்டு செக்ரட்டரி.
நான் சமாளிக்கிறேன் பாருங்க செக்ரட்டரிய. செக்ரட்டரி தம்பி. என்ன சார் வீடு பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் அப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா? அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா? ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது? இந்த ஹீரோ மேல இந்த பணக்காரன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்? பணக்காரனுக்கு தான் கல்யாணம் எடுத்ததே தெரியாதே. ஏங்க செக்ரட்டரி சொல்லியா? செக்ரட்டரி ஒரு இளிச்ச வாயப்ப. அப்ப போலீஸ் வருதா? எப்படி சொல்ல முடியும்? ஏன் ஹீரோ தான் மேஜர் ஆச்சே. மேஜரா? குழப்பறாரே. போலீஸும் வரலன்றீங்க. இப்ப கதை எப்படிதான் போகுது? அது எப்படியாவது போட்டோம். நீ செக்ரட்டரியா லட்சணமா நடக்க கத்துக்க. அந்த போன் அலறுது, போய் எடுப்போம். என்ன எப்படி அந்த பையில சமாளிச்ச பாத்தீங்களா? அப்ப தம்பி என்ன வரட்டா? சரிங்க. புரோக்கர் கல்யாணத்துக்கு வந்துருங்க. பருப்பு இல்லாம கல்யாணமா? அது சரி. தம்பி நீங்களும் வந்துருங்க. மாப்பிளே நீங்க தானே. வீட பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். பார்த்தேன் நானு. ஜானு இந்த நேரத்துல திறக்க மாட்டேன் சார். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் புரோக்கர் தேவையா? என்ன வேணும்? தலை போற அவசரம்பா. நம்ம டிரைவர் வண்டியோட ஓடிட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? நாளைக்கு காலையில உன் மாமனார் கார் எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? என்னையா சொல்றது? நீ ஏதோ சொல்ல வேண்டியதா? அதை பத்தி நான் வெளியில யோசிக்கிறேன், நீ உள்ள யோசி. ஜானு வந்துட்டேன். மாமா மாப்பிள நீங்களும் ஜானு நாளைக்கு மெட்ராஸ் போறீங்களா? அந்த காரு அந்த ஐயோ கார் டிரைவர். அதனால பரவாயில்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதா, அதனால குழு பொட்டியை புக் பண்ணிருக்கேன். ட்ரெயின்ல ஒரு 2 பேருக்கு. மாமானா மாமா தான். ஆமா மெட்ராஸ் போனோம்னா நம்ம பங்களால தானே தங்குறீங்க. எந்த பங்களா? சிங்கப்பூர் பங்களா? ஆமா மாமா நம்ம சிங்கப்பூர் பங்களா. ஆனா கல்யாணத்துல உங்களை பத்தி என்ன பேசிக்கிட்ட தெரியுமா? ரொம்ப விவஸ்த கட்ட மனுஷன். என்ன ஒண்ணும் இல்லையே, குட் நைட். விவஸ்த கட்டவன் தான் சொன்னீங்க. கரெக்ட். அப்பா மூக்கு உடைச்ச ஜானகி நீயா? வேற யாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? ஆல் தி ஃபெல்லோஸ் கமிங் மை ஹெட். ஜானகி ஜானகி உள்ள வா. என்னங்க? என்னகோ? அப்பா சொன்னாரு உங்க பங்களாவுல 4 ஏசி ரூம் இருக்காமே. மெதுவா. அப்புறம் நீச்சல் குளம், வீட்டை சுத்தி பெரிய தோட்டம் எல்லாம் இருக்காமே. எனக்கு எல்லாத்தையும் காட்டுறீங்களா? காட்டுறனே. மாப்பிள நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஸுக்கு வந்து உங்க சிங்கப்பூர் வீட்டுல தங்கணும்னு. அறுவடை நேரம் பாருங்க, இல்லன்னா நெல்ல கசக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன, வர வேண்டியதானே? அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறாரு, அவரேமா தொந்தரவு பண்ற? ட்ரெயினுக்கு நேரமாச்சே, ஜானகியை கூப்பிடு. ஜானகி. ஜானகி பாட்டி நான் போயிட்டு வரேன் பாட்டி. அப்பப்போ இந்த கிழவிய வந்து பாத்துட்டு போகணும். என்ன எனக்கு வயசாயிடுச்சுல்ல. ஜானகி ரொம்ப அழுவது. நான் வேணாலும் உள்ள போயிருந்தீங்களா? கூட வரட்டா? வேணாங்க, நீங்க ஏதோ நெல்ல கசக்கணும். நீங்களே நான் இல்லையா நெல்லு கசக்கிறது, பக்கத்து ஊர்ல இருந்து வந்து கசக்கிடுவான். அதை சொல்றேன் நானு. கரெக்ட் மாமா, உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும். ஜானகி வா போலாம். அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. நம்மளும் திரும்ப திரும்ப கார் பங்களாங்கற மெட்ராஸ் போனா என்ன பண்றது? உங்க மாமனாரை கைட்டி விட்டாச்சு, இருக்கிறது ஜானகி தானே, சமாளிச்சுக்கலாம். நீயும் எங்க கூட வரப்போறியா? யா இறங்கியா? ஐயா அவனையும் கீழே இறக்குறீங்க. அவனும் உங்க கூட மெட்ராஸ் தான் வரான். எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா, கல்யாணமாயி வெளியூருக்கு போற புதுமண தம்பதிகளோட ஒரு பெரிய மனுஷன் ஒரு மனுஷன் கூட வர்றது வழக்கம். அதான் கணக்குல கூட வரான். நீங்க செட்டில் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் திரும்பி வந்துருவான். என்னங்க பெரிய வீட பார்த்துட்டு வாயை திறந்துட்டு அங்கே இருந்துடாதடா, திரும்பி வந்துரு. சரிங்க முதலாளி. எடா கூடமா ஏதாவது பண்ண அறுவாள் எடுத்து வெட்டிடுவீங்க. அப்பச்ச கூடமா பேசாதடா. நீ ஏறுமா ஜானகி உள்ள போயா. ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை. அடேங்க அப்பா. ஏங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கே உங்க வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கே. அட என்ன நீ உங்க வீடுங்கற? நம்ம வீடுன்னு சொல்லு.
இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வைக்க போற மகாலட்சுமி நீதானே. இனி இது உன் வீடு. உள்ள ஐயா இருப்பார்ல? எந்த ஐயா? உங்க அப்பா தம்பி. சரியா சொல்ல ஐயா. ஐயா கொய்யான்னு உயிரை வாங்குறீங்க. அதை விடுங்க, வாங்க உள்ள போலாம். அது கணக்கு புள்ள. என்ன? ஒரு நிமிஷம். ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. பிரச்சனையே உள்ள போறத வச்சு தானே. இப்போ இந்த கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்குல்ல, அதனால தம்பியோட அப்பா முன்னாடி நீங்க 2 பேரும் திடீர்னு புருஷன் பொண்டாட்டியா போய் நின்னா என்ன ஆகும்? என்ன வேணா ஆகும். என்னால ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்? அம்மா, தம்பியோட அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு. என்னது ரத்த கொதிப்பா? இப்போ நீங்க 2 பேரும் உள்ள போறீங்க. அவர் திடீர்னு மண்டையை போட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும்? மருமக வந்த முகூர்த்தம், மாமனார் மண்டையை போட்டார் அப்படின்னு சொல்லதா? அந்த கெட்ட பேர் உனக்கு வரலாமா? அதனால நாங்க 2 பேரும் உள்ள போறோம். நீ இங்கே இருமா. ஜானகியம்மா வந்தா தானே அதிர்ச்சி. நான் வரலாம் இல்லையா? நீ வந்து அதிர்ச்சியை எங்களாலேயே தாங்க முடியல. அவர் எப்படியே தாங்குவார்? இவரை பிடிச்ச கட்டி வைமா. அப்புறம் என்ன வழி பண்ண போற? ஓய் ஓயா? என்ன வழி பண்ண போறியா? யோ, இது உன்னுடைய பிரச்சனை. வெளியில நிக்கிறது நீ தாலி கட்டின பொண்டாட்டி. எனக்கு வழி இருக்கு. இதோ பின் வழியா எகிரி குச்சி போய்கிட்டே இருப்பேன். யோ, நான் ஒழுங்கா கூலி தூக்கிட்டு இருந்தேன்ல, நீ தானே என்ன இதெல்லாம் மாட்டி விட்ட. கிடுகிடா வேணும் கேட்கல நீ. அதெல்லாம் இருக்கட்டும். பாவம் ஜானகி. சரி, வாயை பொத்திட்டு வா, ஒரு வழி பண்ணிடலாம். பண்றதும் பண்ணிட்டு மிரட்டுறிய. அடே டைரக்டர் வாங்க. என்ன சார் ஃபைனான்சியல் ஓகே சொல்லிட்டாரா? எப்ப ஷூட்டிங்க? பைனான்சியருக்கு வீடு ஓகே ஆயிடுச்சு, டைரக்டருக்கு தான் ஓகே ஆல. ஏன் சார் இந்த வீட்டுல என்ன சிக்கல்? வீட்டுல சிக்கல் இல்லைங்க, என் கதையிலே ஏகப்பட்ட சிக்கல். யாரடா மிரட்டுற? சும்மா கத்தாதேங்க டாடி. இது தாத்தாவோட சொத்து. இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வக்கீல் நோட்டீஸ் விடுவேன். வக்கீல் நோட்டீஸ்னடா? பெருசு பெருசா போஸ்டர் அடிச்சு விட்டு அப்பவும் சல்லி காசு பெறாது. ஏப்பா அம்பளம், அது என்ன மகன் அப்பன் பேர்ல கேஸ் போடுறது? அந்த பையன் அப்பா மேல கேஸ் போடுறது இருக்கட்டும், நீ உங்க அப்பா மேல கேஸ் போடு. என்ன சொல்ற நீ? புரியல? ஜானகி இப்ப வெளியில நிக்குது இல்ல, அதுகிட்ட போய் ஜானகி எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு, அதனால அவர் பேர்ல கேஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு புடி கேஸ் போட்டு இப்ப மேல சண்டை நடக்குது இல்ல, அந்த சண்டைய நமக்கு சாதகமா நம்ம வெளியில பயன்படுத்திப்போம். ஐயோ, எப்படியா உனக்கு விதவிதமா தோணுது? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, வா. வேண்டாமா? சரி வா. விடுங்க அம்பளம், ஒரு கை பாத்துருவோம். தம்பி வாடா தம்பி. விடுங்க சார். தம்பி உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா தம்பி. சார் விடுங்க சார். தம்பி தம்பி அட, விடுங்க சார். டாடி பாத்துக்கலாம். டாடி பாத்துக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது தாத்தாவோட சொத்து, நியாயமா எனக்கு தான் சேரணும். விடுங்க சார். டாடி நோட்டீஸ் விடுறேன். டாடி நோட்டீஸ் என்ன பெரிய போஸ்டரே அடிச்சு ஓட்டுறேன். போஸ்டர் சினிமாவா பாத்தலாம்? இந்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு கிடைப்பாளா? ஓவியா என்னங்க என்ன ஆச்சு? எதிர்பார்த்ததுதான். தம்பியோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால வீட்டு விட்டு வெளியில போனாரு. ஐயோ, எங்க வேணா போ, எக்கேடாவது கெட்டு போ. ஐ கேர் டேம் கெட் லாஸ்ட். சத்தம் போடுற. நீ கவலைப்படாத, வண்டியில ஏறு. அவர் மேல கேஸ போடுற, சொத்தெல்லாம் என் பேர்ல வரும். 150 வீடு இது மாதிரி வாங்கி தரேன். அம்பளவானா கேஸ் கேட்கிற வரைக்கும் வேற வீடு பாரு. மதிக்காத அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதே தப்பு. ஜானகி நீ வண்டியில ஏறு. வீட்டை விட்டு வெளிய போன்ட்டாரா? என்னமா நம்பிக்கை இல்லாம கேக்குற? தம்பியோட அப்பாவோட செக்ரட்டரி வர வேணும்னா நீயே வர கழு. கடைசியா தம்பியோட அப்பா என்னதான் சொல்றாரு? அதான் கேட்டீங்கல்ல, கோர்ட்டு கேஸுங்கிறான், பணம் பணம் அலையறான், சொத்துல ஒரு சல்லி காசு கிடையாதுங்கிறாயா? ச்சே, மனுஷனா அவன்? என்ன திமிர் இருந்தா எங்க ஜானகி அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எங்க பண்ணையார் பத்தி உனக்கு தெரியாதடா. இப்ப இவரும் புள்ள மட்டும் இல்ல, எங்க பண்ணையாருடைய மாப்பிள. இவங்களை வெளியில போன்னு சொன்னது எங்க பண்ணையாருக்கு தெரிஞ்சது. அறிவாளால விட்டுருவாரா? அபச உண்மை பேசாதீங்க. நீங்க இருங்க, நான் உள்ள போய் அந்த ஆள் ஒரு கை பார்த்துட்டு வரேன். உங்ககிட்ட அருவா மட்டும் தான் இருக்கு, அவர்கிட்ட துப்பாக்கியா இருக்கியா? அதான் தம்பி கேஸ் போட போறேன்னு சொல்றாருல, மத்தத அவர் கொஞ்சிக்க மாட்டார். உள்ள ஏரியா போங்க. AK-47 சாக பாக்குறேன். ஏங்க ஜானகி அம்மாவும் மாப்பிள்ளை இந்த வீட்லயா தங்க போறாங்க? பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஹோட்டல் தான் அது, டிஃபன் சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்லைங்க, ஒண்ணும் மாப்பிள்ளையும் நல்லபடியா ஒரு வீட்டுல குடியேற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. இல்லைங்க, நீ லைஃப்ல சாப்பிட்டா மாதிரி தான். சரி வாங்க போலாம் வாங்க. நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்களேன். நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாங்க சார்.
நீ கை கழுவனா? வேண்டாமே. கழுவணும்பா. ஓ ஆமாமா, இந்த கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ நானும் கை கழுவணும். நீ எதுக்கு? உன் கைதான் எப்பவும் சுத்தமா இருக்குமே. என்ன சார் வீட காட்டுற, நீங்க கூட்டிட்டு வந்துட்ட? ஏன்பா வீடு இருந்தா உன்னை நேரம் அங்க கூட்டு போயிருந்திருக்க மாட்டேனா? வீடு இல்ல, அதான் டாக்ஸி ஓட்டலன்னு சுத்துறேன். சரி என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். ஒரு வீடு இருக்கு, அங்க தங்குறியா? எப்படி இருக்கும்? மகா மட்டமா இருக்கும். நான் தங்குவேன். ஜானகி தங்கவே மாட்டாங்க. கணக்குல டாக்ஸில இருந்தீங்க, இங்க எங்க வந்தீங்க? அதுதான் கணக்கு புள்ள. மட்டமான வீட்டுல எல்லாம் ஜானகியம்மா தங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல வீட்டை காட்டுங்க, நான் பாக்குறேன். சரி இல்லைன்னா வேற வீடு பாப்போம். கணக்கு புள்ள, நீங்க எவ்வளவு புத்திசாலி. நீங்க சொல்றதா சரி. அண்ணே வண்டியில போய் உட்காருங்க, நாங்க வரோம். இது பெரிய லொல்லா இருக்க, என்ன பண்றது? கழட்டி விட்டுருவோமா? ஊருக்கு போய் மாமனார் கிட்ட சொல்லிட்டாருனா? ஊருக்கு போக மாட்டாரு. ஏண்டா மாப்பிளையும் பொண்ணும் தங்குற இடம் தெரியாம நீ ஊருக்கு திரும்பி வந்த அப்படின்னு உன் மாமனார் இவனை சீவிடுவார். ஏன்னா இப்ப பாதியில போறா இல்லையா? மெட்ராஸ்ல இப்ப கழட்டி விட்டுட்டா நாம தங்க போற இடம் அவனுக்கு தெரியவே போறது இல்ல. ஏன்னா நாம தங்க போற இடம் எனக்கே தெரியாது. அதனால ஊருக்கு திரும்பி போகவும் முடியாம, மெட்ராஸ்ல நம்மள கண்டுபிடிக்கவும் முடியாம திருசங்க சொர்க்கம் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ என்ன ரொம்ப குழப்பறீங்க. அடுத்தது அவனை குழப்பட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும், அவரை எப்படி கழட்டி விடுறது? உன் மாமனாரையே சமாளிச்சேன், இந்த மண்ணாங்கட்டியை சமாளிக்கிறதா கஷ்டம். சமாளிக்கிறேன். சார் என்ன சார் வேற டாக்ஸில உட்கார்ந்திருக்காரு? நாம அவரை கழட்டி விடணும்னு நினைச்சோம், அவரே கண்டுக்கிறேங்கிறார். கண்டுகட்டும், அவர் அதே டாக்ஸில இருக்கட்டும். நம்ம டாக்ஸில போயிடலாம். நீ ஜானகி போய் கூட்டின்னு வா. நீங்க என்ன செய்றீங்க? போய் அந்த டாக்ஸி எடுத்து வந்துடுறீங்க. நம்ம கூட வந்தாரு, அவரு பக்கத்து டாக்ஸில உட்கார்ந்து இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவரு ஊருக்கு போறாரு. போங்க, அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. பாருங்க சார், சாப்பிடாம கொள்ளாம கிளம்பிடுறாரு. அது வந்துமா, நம்ம புது வீட்டுக்கு கூட்டி போறோம்ல, நல்ல நேரத்துல கூட்டி போனோம்ல. டயத்து இப்பதாமா பார்த்தேன், எமகண்ட வர போறதுமா. நல்ல நேரத்துல போலாம், வண்டியில இருமா. ஆமா, எங்க கணக்கு பிள்ளைய காணோம்? ஊருக்கு போயிட்டாருமா. என்னது, ஊருக்கு போயிட்டாரா? அது வந்துமா, தம்பியோட அப்பா தகராறு பண்ணாரு இல்லையா, அவர் தகராறு பண்ண விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஊருக்கே போயிட்டாருமா. நல்ல நேரம் போயிடும். ரைட் ரைட். ஐய, என்னங்க நாம என்ன இந்த வீட்லயே தங்க போறோம்? எங்க ஊர்ல பேய் ஓட்டுற கோயில் பூசாரி வீடு மதுரையில இருக்கு. அதுதானே. புரோக்கர் சார் இருமா, முதல்ல இந்த மீட்டரை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் உன் மேட்டரை செட்டில் பண்றேன். டிரைவர் எவ்வளவு ஆச்சுப்பா? எனக்கு எல்லாத்துக்கும் அவரே கொடுத்துட்டு இருக்காரு, பார்த்து சும்மா இருக்கீங்க. டாக்ஸி சார்ஜாவது கொடுங்க. புரோக்கர் சார், நான் என்ன சார், ஜானகி இந்த வீட்டுல சத்தியமா தங்க மாட்டான். என்ன பண்றது? அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்க. எப்படி? மனுஷன் இந்த வீட்டுல தங்குவானான்னு காட்டு கூச்சல் போடு. என்ன பிடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்க. வாங்கிட்டா மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன். நீ தங்க மாட்டேன்னு சொன்னா அவ தங்குவேன்னு சொல்லுவா. புரியலையே. அதான் பொம்பளைங்க. புரோக்கர் சார், பணத்தை கொடுத்துருப்பா மீட்டருக்கு. சார் சார் வெடிக்க பாத்துட்டாரு. நீ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிறல்ல, நான் ஆரத்தை கலக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஜானகி? பொண்ணு மாப்பிள்ளையோட பெரிய பங்களால இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாரு எங்க அப்பா. இப்படி பாழடைஞ்ச வீடுன்னு தெரிஞ்சா என்னங்க அது? என்ன எப்படி நீங்க ஒத்த ஆளா இருந்துகிட்டு இத்தனை லக்கேஜும் நீங்களே தூக்கிட்டு வரீங்க? இது என்ன பிரமாதம்? காலையில 10 மணிக்கு மதுரை திருச்சி பஸ் வரும்போது பாக்கணுமே, பேய் கும்பல் வரும். அதுலயும் ஐயா அந்த லக்கேஜை தூக்கிட்டு தெரு தெருவா ஓடுவேனே. எனக்கு சொல்றீங்க? அதாவது அந்த கும்பல்லையும் கூலி வைக்க மாட்டேன், அதான் என் கொள்கை. உடனே புரிஞ்சுக்கிட்டியா சமத்திரி? ஐயோ கன்றாவி, என்னப்பா அது அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்ட? அந்தந்த வேலையை அப்பப்ப செஞ்சா போதும். அது சரி. அது என்ன காப்பியா? இல்லப்பா ஆரத்தி, அவசரத்துக்கு தட்டு கிடைக்கல. உள்ள போமா. நீயும் உள்ள போனா எப்படி? அம்பளவானா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏசில இருந்து
அவளை தூசியில தங்க வைக்கிற? இத பாருங்க, இது ஒரு காலத்துல நான் தங்கின வீடு. இந்த வீட்டுல நீங்க தங்கினா அது எனக்கு கௌரவமா இருக்கும். வலது கால எடுத்து சொல்லுவாங்க. முடியாது, நான் இங்க தங்க மாட்டேன். சிங்கப்பூர்ல எனக்கு யோ இந்த வீட்டுல தங்கின என் கௌரவம் என்னையா வருது? அம்மா, என்னம்மா அது பிடிவாதம்? நீ அது சொல்லுமா. அப்பாவோட தகராறு, கேஸ் போட போறாரு. ஆஃப் கோர்ஸ் கேஸ்ல இவர் தான் ஜெயிக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க நடுத்தருவிலே தங்குவீங்க. பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு போறியா? இதை விட அது மேல் காத்தோட்டமாவும் இருக்கும். பிளாட்ஃபார்ம் நடுத்தருவு எல்லாத்துக்கும் போறேங்கிறாருமா. உன்ன நம்பினா நடுத்தருவுல தான் நிக்கணும். பெத்த அப்பனை கேட்காம இவ கழுத்துல தாலியை கட்ட சொன்னியே. நானும் எங்க அப்பாவும் எப்படி இருந்தோம்? பெட்டியும் படுக்குமா சேர்ந்த மாதிரி இல்ல, நகமும் சதையுமா சேர்ந்த மாதிரி இல்ல இருந்தா. எங்களை வேற பிரிச்சு காலை வேற பிரிச்சியா? என்ன பேச்சு பேசுறாருமா அவரு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? பழைய தூக்கி எம்எல்ஏ போறாரு பாத்தியா? யோ, என்னைய சொன்ன இன்னைக்கு கிராமத்துல அவ்வளவு பொண்ணு இருந்தல, அதுல ஒருத்தி கட்டி கொடுத்துருப்பேன்ல, இவ்வளவுதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்னலே. இதே மாதிரி அப்ப எங்க போச்சு புத்தின்னு கேக்குறேன். ஐயோ அளந்து பேசியா? என்னையா அளந்து பேசு? பாத்துக்கிட்டே இருக்க, வர திமிர் ஏறிக்கிட்டே போகுது. ஐயோ எனக்கு நீ சும்மா இரு ஜானகி. இவரோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவரும் எங்க அப்பாவும் கூட்டு. அதாவது நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல வாழணுமா, நான் கஷ்டப்படணுமா, நான் போய் அப்பா கல்ல விழணுமா, அதான் இவர் ஐடியா. அட பாவி, அம்மா தோல்ல தூக்கி போட்டு குழந்தை இப்ப மார்பல பாயுது. ஆனா இது குழந்தை மாதிரி பேசும். வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமேங்கிற துப்பேது கிடையாது. நீங்க இப்ப வெளியில போனா எந்த இடத்துல வாடகை கொடுத்து தங்க முடியும்? இது சொந்த வீடுமா? இங்க நீங்க ஃப்ரீயா தங்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ மண்டைய ஆட்டுவேன். அவன் சொல்றதான் கேட்பேன். ஏன்னா நீ அவன் முண்டாட்டி, நான் 3வது மனுஷன் இல்லையா? ஐயோ நிலுங்க, மன்னிச்சிருங்க. அவர் வசதியா வாழ்ந்தவரு. யாரு? நீங்கதான். ஆமா. யதார்த்தத்தை பேசினா புரிஞ்சுக்க மாட்டாரு. இத பாருங்க, நம்ம இந்த வீட்டுல தான் தங்குறோம். வேண்டாம் ஜானகி. ஐயோ, இந்த வீட்டுல தான் தங்குறோம். சரி, நீ ஓகேனா நான் ஓகே தான். உங்களுக்கு என்ன பங்களா தானே வேணும்? ஆமா. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த வீட்டை இப்பவே கூட்டி பெருக்கி உடனே பங்களா வைக்கிறேன். அம்மா அம்மா, ஒட்டடை அடிச்சிடாத. ஒட்டடை பலத்துலதான் உத்தரமே இருக்குது. நான் வரேன்பா. பட்டணத்துக்கு வந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நைட்டு. செலவுக்கு ஏதாவது பணம் கொடு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அது செலவு. யோ, புரோக்கர் கிட்டயே கமிஷன் வாங்குற ஒரே ஆள் நீதான். என்ன டே, அது என்ன நடுவுல டேயின்னு? அது சும்மா ஏதோ மனசுல வச்சுக்காத. என்னங்க? இதோ வந்துட்டேன் ஜானகி. கிரிகிடா. ஐயோ கிரிகிடா. என்னது கிரிகிடா? என்ன கிரிகிடானா அதான். ஐயோ சீ. என்னச்சி, இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதெல்லாம் ஊர்லயே முடிஞ்சிருச்சு. ஐயே, ஊர்லயா? அது வில்லேஜ், கிராமம். இது சென்னை மாநகரம். இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஐயோ, வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு. நான் முதல்ல சுத்தம் பண்ணணும். என்ன நீ? நாளை காலையில அப்பா மேல கேஸ் போடுறேன். அந்த கேஸ்ல நான் ஜெயிச்சேன். தூசு தட்டுறதுக்கு 1000 பேர் வேலைக்கு வைக்கிறேன். நீ கவலைப்படாத. கிரிக்கிட்டா நீ வா. அம்மா ஐயோ, ஏ எம்பளவனா, இன்னும் கட்டல இது. என்ன 22 பஜனை கோவில் தெரு, மாம்பழம். மாப்பிள்ளைக்கு எவ்வளவு வீடு, அதுல இது ஒரு வீடு. டேடே, எங்கடா பையன் கைமா போற? அவசகுணமா கேக்குறியே கிழவி. ஜானகி லெட்டர் போட்டிருக்கு, மெட்ராஸுக்கு போற. மெட்ராஸுக்கா? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான். பாயசம் செஞ்சு வெயி. மாப்பிள்ள கேஸ் போட்டிருக்காரு. கேஸா? ஆமா, அவங்க அப்பா மேல சொத்து வேணும்னு. இப்பதான் மாப்பிள்ள என் ரூட்ல வராரு. கணக்குள்ள வந்தா மெட்ராஸ்ல வந்து என்ன பாக்க சொல்லு. அவன் மெட்ராஸ்ல அங்கதானே இருக்கான். உனக்கு தெரியாதா? ஜானகி லெட்டர்ல எழுதியிருக்க கணக்குள்ள இங்க வந்துட்டானே. அவன் ஏன் என்ன வந்து பாக்கல? அவன ஏண்டா, கல்யாணம் ஆன உடனே இந்த அக்காவை அடியோட மறந்துட்டியா? ஐயா எங்க கடை பக்கம் ஆளையே காணோம். அது போட்டோம். என் மருமக எப்படா குடுத்தனம் பண்றா? அவளை எங்க குடி வச்சிருக்க? புரோக்கர் ஒரு வீடு காட்டினாரு. வீடு அது ஆக்சிடென்ட் ஆன பஸ் மாதிரி டாப் எல்லாம் கலந்து இருக்கு. அத பத்தி உனக்கு என்னடா கவலை? அவ சந்தோஷம் வந்தா அதுவே எனக்கு போதும். எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம்னு பாக்கலாம். எங்க மாமனாருக்கு தெரிஞ்சது குதி குதியும் குதிப்பாரு. அதுக்குள்ளயும் மடமடன்னு குழந்தை குட்டிகளை பெத்து போடுறா. உன் மாமனார் நீ கூலிக்காரன்னு தெரிஞ்சு கோவப்பட்டாருன்னு வச்சுக்க, உன் குழந்தை குட்டிகளை பார்த்தான்னா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுவாரு. சரி, வண்டி வந்துருச்சு, போய் பழப்ப பாரு. அப்புறம் பார்க்கலாம். ரைட் ரைட் ரைட். யார் தகச்சு பாது? பெரிய மனுஷன் தானே நீ, புடிச்சு தள்ளுறியே.
மாப்பிள 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 யாரு என்ன? ஆமா உங்களதான். யாரு உனக்கு மாப்பிள? என்ன யாரு உங்க மாப்பிள கேக்குறீங்க? என்ன மாப்பிள இது கூட எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இருக்கு மாப்பிள. மறுபடியும் மாப்பிளங்கிற லூசு. லூசா? யாரு என்ன பார்த்தா லூசு மாதிரியா இருக்கு? திருமணம் சேரியில என் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களே ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? சோமாரி. சோமாரியா? என்னடா பாசு? தம்பி, என்னப்பா இது? நான் தான் மாமனாரு, இவன் தான் என் மாப்பிள. சோமாரின்னு திட்டுறான். மாமனாரா? ஆமாக்கா, கண்கதை. அது யாரோ பைத்தியம். ஆமா தம்பி, சில பேர் இப்படிதான். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதே கவலையில பைத்தியமா ஆயிடுவாங்க. பாக்குறவங்களை எல்லாம் மாப்பிள மாப்பிளன்னு சொல்லுவாங்க. பெரிய மனுஷன் ஒண்ணு கூப்பிட்டா என்ன பார்த்து பைத்தியம் நான் சொல்றேன். அடி பாவி. ஏய் பாவி ஈவினே. என்ன இது? அப்பிடுவே. அப்பிடுவியா? என்ன கர்மண்டா இது? நீ தானே வேலு? வேலுதான், ஆனா உன் மாப்பிள இல்ல. மாப்பிள இல்லையா? டேய், போய் வேலைய பாருடா. பஸ் ஸ்டாண்ட்னா பேசியர் மட்டும் இல்லடா, பைத்தியக்காரனும் வருவான், பிச்சைக்காரனும் வருவான். எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க முடியுமா? போய் பழப்ப பாரு. யோ, என்னையா இங்க வேடிக்கை? என்ன வேடிக்கைங்கிற? போய் வேலை வெட்டிய பாருங்க. போவாதீங்க, யாரும் போவாதீங்க. ஏதாவது பேசிட்டு இருந்தா டிச்சு அடிச்சுடுவேன். ஜாக். டிச்சா? என்ன இது சிங்கப்பூர் மாப்பிள்ளை கொடுத்தா டிச்சு டிச்சுன்னு சொல்றான்? ஒரு வேலையை சிங்கப்பூர்ல பொட்டி தூக்கி இருப்பானா? எங்க ஊரு திருமணம் சரி சிங்கப்பூர் மாப்பிள்ளை போய் சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். பொட்டி தூக்குறான். என்ன சார் பொட்டி எதுனா தூக்கணுமா? நான் பொட்டி தூக்குறேதா? போடா. எவா யாரு? ஜானு, 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 ஜானகி, கிடுக்குடா. லேட்டா வந்தேன் கோவமா? உனக்கு பிடிச்ச மல்லிகை பூ. அதை ஏன்ட்ட கொடுங்க, காதல வச்சுக்கிறேன். அடடே மாமா. என்ன மாமா, என்னது தலையில துண்டு? எப்போ நீங்க பார்க்கவே இல்லையே? நான் உங்களை பாத்துட்டேனே, பஸ்ல வந்தேன். நீங்க ட்ரெயின்ல சௌரியமா வந்திருக்கலாம், எதுக்கு பஸ்ல வந்தீங்க? ட்ரெயின்ல வந்திருந்தா சௌரியமா இருந்திருக்கும், ஆனா பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருந்திருக்காதே. பஸ்ல வந்தாதான் பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருக்க. என்ன மாமா பொடி வச்சு பேசுறீங்க? நான் ஒண்ணும் பொடி வச்சு பேசல, புகையில வச்சு பேசல. நேராவே கேக்குறேன், ஏன் லேட்டு? என்ன ஜானகி, உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? மாமா சொத்தை பிரிக்க சொல்லி எங்க அப்பா பேர்ல கேஸ் போட்டிருக்கேன். அது சம்பந்தமா வக்கீல கீழ பார்க்க போனா அது தலைக்கு மேல வேலை வந்துருச்சு. தலைக்கு மேல வேலை? அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. ஒத்துக்கு வேற செஞ்சுட்டாரு. ஏன் மாமா, ஏன் ஜானகி அழுவுது? அதான் என்ன செய்ய முடியும்? சிரிக்கவா முடியும் புருஷன் மூட்டை தூக்குறத பார்த்து? மூட்டையா? நானா? மாப்பிள போதும் நிறுத்து. என் குடும்பத்தையே ஏமாத்திட்டியே. நான் ஏமாத்திட்டேனா? பின்ன என்னங்க, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கூலி வேலை பார்த்தத எங்க அப்பா பாத்துருக்காரு. பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா? மாமா என்னையா பாத்தீங்க? மாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க பார்த்தது என்னையா இல்ல என்ன மாதிரியா? நீங்க தான். மாமா நீங்க பார்த்தது என்ன இல்ல என் தம்பிய. தயவு செய்து யாருக்கும் சொல்லாதீங்க. தம்பியா? ஆமா மாமா, சிங்கப்பூர்ல எங்க அப்பா பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம மெட்ராஸ்க்கு வந்துட்டு அந்த புருக்கி ராஸ்கல். ஜானு என்ன நம்பு ஜானு. நம்ப மாட்டீங்கல்ல? மினிட்ல வரேன். நீங்க பார்த்தது இவனதானே? உங்க போட்டோவை காமிக்கிறீங்க? அதான் இல்ல, இது என் தம்பி போட்டோ. மகா மொரட, எங்க வீட்டுக்கே ஒரு களங்கம். இவன் தொல்லை தாங்காம அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா இருக்கான். அசிங்க பிடிச்சவனா இருக்கான. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல வேலு அப்படின்னு ஒண்ணு திரும்பி பார்த்தானே. அவன் பேரு வேலு, நாங்க ரெட்டை. ரெட்டையா? என் பேரு தங்கவேலு, அவன் பேரு வைரவேலு. மாமா உங்களை முதல்ல பார்த்தோன்னே நீங்க யாருன்னு கேட்டிருப்பானே. கேட்டான். மாமா அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, நீங்க என் மாமனார்னு சொல்லிடாதீங்க. பணம் கேட்பான், பயங்கரமான செலவாளி. ஏன் மாப்பிள, அவனுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன தகராறு? என்ன தகராறு? சொத்தை பிரிச்சு கொடுங்கிறான். உங்களுக்கு பாயான் தெரியுமா? என்னதான் மோசமா இருந்தாலும் அவனுக்கும் பங்கு உண்டு இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, அப்பா சொன்னது கேட்டு நான் உங்களை என்னென்னமோ. எனக்கு இப்படி ஒரு தம்பி பிறந்திருக்கான், நான் தான் வருத்தப்படும். என்ன மன்னிச்சிடு. உனக்கு பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, வா சாப்பிடலாம். தம்பிக்கும் பாதி சொத்து உண்டா? சின்ன மாப்பிள, உங்க சொத்தை இந்த ஆள வந்தா
ஜானகி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னமோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி அவசரப்படுறீங்க. வக்கீல தானே பாக்க போறீங்க, கொஞ்சம் லேட்டா போனா என்னவா? ஆமா, உங்க அப்பா எங்க? கூப்பிடவா? ஐயோ, எங்கன்னு கேட்டேன். ஏன்? கிரிக்கடா, ரொம்ப மோசம் நீங்க. ராத்திரி இதை விட மோசமா இருக்கும். நீ ரெடியா? என்ன மாப்ள, வக்கீல பார்க்க புறப்பட்டாச்சா? ஏன் மாப்ள, வக்கீல் எப்படி அவன் பாட்டு கேஸ இழுத்தடிச்சு இந்த சொத்து பூரா உங்க பிள்ளைங்களுக்கு சேர்ற மாதிரி லேட் போயிட போறான்? ஐயோ, பெரிய வக்கீல் மாமா. ஆமா, மெட்ராஸ் கிட்ட சுத்தி பாக்கலையா? வீட்டுல கிடக்குறீங்க. எங்க ஊரை சுத்தி பாக்குறது, முதல்ல உங்க அப்பாவை பார்க்க முடியலையே. அவரெல்லாம் பார்க்க போவாதீங்க, உங்களை அவமானப்படுத்திடுவாரு. அட, உங்களுக்கு சேர வேண்டியதை தந்துட்டா அப்புறம் என்ன அவமானப்படுத்தினா என்ன, அசிங்கப்படுத்தினா என்ன? உங்களுக்காக நான் தாங்கிக்கிறேன். சீக்கிரம் போங்க போங்க போங்க. சரி மாப்பிள்ள, அது என்ன கிடுகிடா கிடுகிடான்னு நல்லா இருக்கும் போல இருக்கு. எனக்கு சொல்லி கொடுங்களேன், ஊர்ல போய் யாருக்காவது செஞ்சு பாக்குறேன், சொல்லி கொடுங்க. வந்துட்டா வரேன். என்ன மாப்பிள்ள கடகடன்னு ஓடுறாரு, என்ன கிடுகிடா குடுகுடான்னு நல்லா இருக்கும், உங்களுக்கு சொல்லி தர மாட்டாரு. ஏமா, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? அதுக்குள்ளயா? நேத்து தானேப்பா வந்தீங்க. நேத்து தான் வந்தேன், இன்னைக்கு போறேன், நாளைக்கு வந்துடுறேன். என்ன குழப்பறீங்க? எதுக்கு வந்தீங்க, எதுக்கு போறீங்க? அடையம்மா, மாப்பிள்ளை பார்க்கலான்னு வந்தேன், சின்ன மாப்பிள்ளைய பார்த்துட்டா புறப்படுறேன். புரியலையே. ஏமா, சொத்து பூரா மாப்பிள்ளைக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்ப பாதி தானே தெரியுது. மீதி அந்த பஸ் ஸ்டாண்ட்கார தம்பிக்கு. அவன் பாட்டுக்கு லகேஜ் தூக்கிட்டு போற மாதிரி சொத்தை தூக்கிட்டு போயிட்டானா விட்டுருவனா? ஆள வந்தானா கொக்கா. என்ன பண்ண போறீங்க? உன் தங்கச்சி மைதில எதுக்கு இருக்கா? தண்டத்துக்கா இருக்கா? அவளை சின்ன மாப்பிள்ளை கட்டி வைக்க போறேன். எப்படிப்பா? அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்காம? பஞ்சு நெருப்பின் பக்கத்துல வச்சா பத்திக்காம என்ன செய்யும்? சின்ன மாப்பிள்ளைய இந்த வீட்டுல கொண்டாந்து வைக்க போறேன். அப்புறம் அவர் உன் தங்கச்சி மைதில வந்து வேட நான் சொல்ல போறாரு. எப்படி ஆள வந்த ஐடியா? அப்பா, நீங்க எது செஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க. யாரும் உன் வீட்டுக்காரட்டியா கிழிஞ்சது போ. தம்பி பேர் எடுத்தால செவத்துல போய் டம்மு டம்முன்னு முட்டிக்கிறாரு. இன்னும் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொன்னோம் முட்டி முட்டி இந்த வீடியோ தரமட்டம் ஆக்கிடுவாரு. முதல்ல மைதிலி சின்ன மாப்பிள பாக்கட்டும், அப்புறம் பாரு சொத்து பூரா நமக்கு தான். வேலைங்க இருந்தாலும் மைக்கு இருக்கும் இடத்திற்கு வரவும். வேலை என்கிற வேலை. யார் பாது மைக்ல கூவுனது? ஆபீஸ்ல போய் பார்ப்பா. சரிப்பா. வேலை எங்க இருந்தாலும் வரவும். வேலை எங்க இருந்தாலும் வரவும். யார் அது? மாப்பிள இப்படி சொல்லிட்டு அரைஞ்சிருக்க. அசிங்கமா இருக்கு. என்ன? லுங்கி இறக்கி விடுங்க. தம்பின்னு கூப்பிட்டு போறேன். தம்பி எம்பி சொல்லிட்டு அப்புறம் பாறேன். சார் இந்த புட்டியை கொடுங்க சார். எந்த பஸ் சார்? திருச்சி பஸ். நீங்க போங்க சார், நான் வரேன். ஏன் தம்பி இது அசிங்கமா இல்லையா பொட்டி தூக்குறது? உங்க அந்தஸ்து என்ன? என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க மட்டும் நான் பருத்தியாங்கால நிக்கிறோம், சொந்த கால்ல தான் நிக்கிறோம். சோத்துக்கு என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? பிச்சை எடுக்கிறது இல்ல பொட்டி தூக்குறது, இதை விட வசதியா ஒண்ணும் தெரியாத. டாக்ஸி கிக்ஸி ஓட்டுறது. டாக்ஸிக்கு எங்க போறது? நான் பாத்துக்கிறேன். டிரைவரோட டாக்ஸி நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இந்த மாதிரியா? நான் உன் மாப்பிள்ள இல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. ரெண்டு ஒண்ணுதான் சார். நீங்க சில சமயம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே காபரவா இருக்கு. ஒண்ணும் காபரப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு போய் தயாரா இருக்கு, டாக்ஸியோட வருவேன் தெரியுமா? பெரிய பொண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? அவர் ஒண்ணு ஒத்துக்கிட்டாரா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை இப்படி பாக்குறதுக்கு. நான் தான் சொன்னேனே, கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். என்ன மாப்பிள மாணிக்கம் கேக்குற பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா? ஐயா கால உடைச்சிட்டாங்க. சாவடிக்காதயா. நாங்க 2 பேரும் ரெட்ட தம்பின்னு சொல்லிருக்கேன்யா. தம்பியா? ஆமா. ஏயா புரோக்கர், மாப்பிளைக்கு ஒரு தம்பி இருக்காரு உனக்கு தெரியும் இல்ல? முதல்ல ஏன் என்று சொல்லல? எனக்கு இப்பதானே தெரியும். அது இவர் முரடா இல்லையா? இவர் அப்பா இவரை தள்ளி வச்சுட்டார் இல்லையா? அதான் உங்ககிட்ட சொல்லல. அப்படியா? கொஞ்சம் சொல்லி வையா. சிங்கப்பூர் புள்ள பாவம் பொட்டி தூக்குது, அசிங்கப்பூரா இருக்கியா? டாக்ஸி வாங்கி தரேன்னு சொல்றேன், ஒத்துக்க மாட்டுதே. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா மாப்பிளை ஒத்துக்குவாரு. அது மாப்பிளையோட தம்பி ஒத்துக்குவாரு. என்னையாது தம்பின்னு சொன்னேங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க. ஏதோ ஒரு புருடா விட்டு எல்லாம் உன்னாலதாயா. இப்ப நீ என்ன செய்யற? அவர் குடுக்கிற டாக்ஸிய வாங்கிக்க. மாமனார் விட்ட சீர்வரிசையா நினைச்சுக்க. ஏன்னா டாக்ஸில நல்ல துட்டு. அண்ணனா கண்ணியமா நடந்துக்க. தம்பியா மாமனார் சொத்தை கொள்ளாடி. மாமனார் சொத்தை மருமகன் கொள்ளாடிக்காம வேற யார் கொள்ளாடிக்க போறாங்க? அப்படிங்கிற இப்ப கேளுங்க. டாக்ஸி வேணுமா? வேணும். இதுக்குதான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது. நான் வரதா? நான் வரேன் தம்பி. குட் மார்னிங். எந்திரிச்சிட்டீங்களா? ஜானகி, காஃபி ரெடி. என்னது இதெல்லாம்?
உனக்கு தெரியாம சமையல் முடிச்சிட்டு கடத்தருக்கு போய் உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி அசத்தலான்னு பார்த்தா கெடுத்துட்டிய. வக்கீல பாக்க போலியா? வக்கீல் பக்கீல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? மப்பு அதுக்குதான். போங்க. அம்மா தாயே, எக்ஸ்பிரஸ் பஸ் ஆட்டம் ஆவுன்னா உங்க அப்பா மெட்ராஸுக்கு வந்துடுறாரு. இதுல ராத்திரி பகலும் பார்த்தா இப்படி பல்லு கூட விளக்காமா? இதுக்கெல்லாம் போய் பல்லு விளக்குவாங்க. கடை தெருவு போயிட்டு பி ரெடி. ஐயா பாருங்க ஐயா, பாருங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன், யாரும் கைய கட்டாதீங்க ஐயா. ஐயா வித்த பாத்துக்கிட்டு இருக்கும் போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க ஐயா, கக்குவீங்க. இல்ல 10ஆம் பஸ்லயாட்ட நின்னுகிட்டு இருக்கிறாரே, அவர் பையில என்ன இருக்கு? 10 ரூபா பணம் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய புழக்குது, அவர் கையில என்ன கட்டி இருக்காரு? ஆச்சு கட்டி இருக்கார். மணி என்ன ஆகுது? மணி 1. ஐயா தோல்ல என்ன போட்டிருக்காரு? துண்டு போட்டிருக்கார். என்ன கலர் துண்டு? ப்ளூ கலர். பல ஐயா கைய தட்டுங்க ஐயா, கைய தட்டுங்க. தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்லா முன்னாடி வாங்க ஐயா, அவங்கள வச்சு நான் ஒரு ரித்த காட்ட போறேன். தயாராகிட்டு இருக்கா? யார் அவரு? வருவாரா? மாப்பிள மாப்பிள இடியா, ஐயோ இடியா. மாப்பிள நில்லுங்க மாப்பிள, நான் மாப்பிள போறேன். என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் இப்படியா? ஐயோ என்னங்க மறுபடியும்? என்னக்கா பூஜை வேளையில கரடி மாதிரி வந்துட்டேனா? எங்க உன் புருஷன் என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா? மாமா மாமா அவரு எனக்காக மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காரு. ஓஹோ செட்டப்பா. அப்ப நீ எப்படி வந்த? அப்பாவும் கூட வரல? அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா வா. தோ வந்துட்டேப்பா. வாங்கப்பா வாங்க, உள்ள வாங்க. சின்ன மாப்பிள்ள வந்தாதான் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பேன் சத்தியம் பண்ணியிருக்கேன், வரமாட்டேன். ஐயோ என்னப்பா அது வந்தது வராதுமா இப்படி குழப்பறீங்க? ஆளை வந்தா முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டான் தெரியுமில்ல. சின்ன மாப்பிளைக்காக ஒரு ரூம ஒதுக்கி வை, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம், சொத்துக்காக சேர்த்து போராடுவோம். அப்பா அவருக்கும் ஒரு தம்பிக்கும் ஆகாது. தெரிஞ்சோ என்னைய கோச்சுக்கோற, அவர் தம்பி இங்க கூட்டு வராதீங்க. என்ன ஒரு கோச்சுக்குவாருன்னு சொல்றேன், மாப்பிளைய கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். அவரு அப்பா நான் சொல்றேன். எங்க எங்க? சுமரி வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு. வக்கீல் வீடு தானே, அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறிய? நான் வரேன். அப்பா சொல்லி வைமா. பச்சான் தம்பி சார்பா சிங்கப்பூர் சம்பந்திக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன். அப்புறம் பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள 2 வக்கீல் 2 கேஸ். மண்ட கொடுக்கல் தாங்காம சிங்கப்பூர் சம்பந்தி மொத்த சிங்கப்பூர் என் பேர்ல எழுதிட போறாரு பாரு. நீ எட்ரா ஆட்டாவை நான் பாத்துக்கிறேன். அவசரத்துல போடுறவனே எடுத்துட்டான் பாரு நான் இல்லாம. அப்பா உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது. நீ வாடி குளிச்சிட்டு சாப்பிடலாம். मस्ताना प्यार मेरा दीवा. ஜனயம் எனக்காக குளிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருக்கியா? மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன். ஜானகி நீ அங்கடா, இது யாரு? என்னங்க அது? ஓ மைதிலி. ஐயோ முதல்ல கீழே இருக்குங்க அவள. ஆமா இவ எப்போ வந்தா? நீங்க பூவும் அல்வாவும் வாங்க போயிருக்கப்பவே வந்துட்டோம்னா அப்பாவும் வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரா? அந்த சத்துரு என்னங்க எங்க போயிருக்காரு அவரு? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. பஸ் ஸ்டாப்? ஏய் என்னங்கடி விளையாடுறீங்க? எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அவர் ஏன் பஸ் ஸ்டாப் போகணும்? உங்க தம்பியை கூட்டிட்டு வர. தம்பி எல்லாம் இங்க வர மாட்டான். இருந்து எவ்வளவு நாள் ஆனாலும் உங்க தம்பியை கூட்டிட்டு வரத்தான் போறாரு. இனிமே ஏதாவது பேசணும்னா அப்பா கிட்டே பேசிக்கங்க. மணி என்ன? 10 மணி இருக்கும். ஐயோ போச்சு. இது அப்படி வக்கீல் வீட்டுக்கு போறேன். லீவுன்னு சொன்னீங்க. லீவ் கேன்சல். வக்கீல கடுதருல பார்த்தேன், வர சொன்னாரு, நான் போறேன். அப்ப மல்லிப்பூவும் அல்வாவும்? மல்லிகைப்பூ நீங்க 2 பேரும் வச்சுக்க, அல்வா உங்க அப்பா எழுத்துனீங்க. அடடே என்னையா பெரிய மனுஷா நீ இங்க உட்கார்ந்து இருக்க? தம்பி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. 200 ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க 100 இங்க 100. அது நான் வர வழியில வேற ஒரு ஆள் 100 ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. ஆமா என்ன விஷயம்? அது வந்து தம்பி இவர் சொல்றாரு நீயும் உங்க அண்ணனும். தெரியும்க்கா, என் அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கணும். அதான் எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதான் இந்த வேலு. இந்த பாருங்க, என் அண்ணன் கூட இந்த ஜென்மத்துல நான் சேர்ந்து இருக்க முடியாது. ஐயோ தம்பி 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 அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கலாமா?
ஏன் வெறுப்பேத்துற? அதை பத்தி பேசாத சொன்னா திரும்ப பேசிட்டு இருக்க. இது பாரு, எங்க அப்பானும் நானும் ஒன்னா சேருவோம் முடிய, எங்க அண்ணன் கூட நான் சேரவே மாட்டேன். நீ போலாம். போறேன். நேரா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து, ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கான், இன்னொரு புள்ள கோர்ட்டு கேஸ் அலையிறான், ஏயா சாவும் போது எல்லாத்தையும் அள்ளிட்டா போறேன், 6 அடி நீளம் தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம்னு போய் கேக்குறேன். ஐயோ மாமா, நீங்க அங்க போனீங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு. கடிக்கட்டுமே, கூச்சல் போட்டு பேசுறேன், நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன், விட மாட்டேன் அந்த ஆளை. ஐயோ நில்லுங்க, இத பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல தங்கணும். சரி, நான் தங்குற. போங்க. பாயசம் சீக்கிரம் செஞ்சு வை. ஏன் எதுக்குன்னு கேட்காத. சினிமா பிள்ளை நம்மளோட தங்குறேன்னு சம்மதிச்சிட்டாரு. எப்படி? அதான் இந்த ஆளை வந்தாங்கிறது. யார் யாருக்கு என்ன பலம் வேணும்னு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கல. முதல்ல முடியாதுன்னு சொல்லி எகிர்னாரு. சரி முடியாதா, உங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னேன். பயந்துட்டாரு மனுஷன். அப்பா எவ்வளவு பயம் தெரியுமா? இது மாதிரி அடக்கமான புள்ளதான் நமக்கு தேவை. மைதிலி எங்க? மைதிலி என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. ரொம்ப படிச்சிராத. பஸ் ஸ்டாண்ட் தம்பி எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே படி. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஓகே தானே? அப்பா அவசரப்படாதீங்க, இவன் அவரை பார்க்கவே இல்ல. ஏன் பாக்கணும்னு பெரிய மாப்பிள்ளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா இருந்திருங்க, இல்லன்னா குழப்பம் வந்துடும். ஏமா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ண. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. நீ படிக்க உளறிட்டு இருக்கிய. ஜானகி, மாப்பிள்ளை வர்றாரு, நீயே போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரே கூச்சு மார்க். நாங்க தான் கூச்சப்படணும். கரெக்ட். ஜானகி அடிடே வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள நம்ம பஸ் ஸ்டாண்ட் தம்பியை பார்த்தேன். உங்க பஸ் ஸ்டாண்ட் தம்பின்னு சொல்லுங்க. அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. ரெட்டையா பிறந்துட்டு அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டா எப்படி? ஏன் எதிரில் அவனை பத்தி பேசாதீங்க. அட விஷயத்த கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தம்பியை பார்த்தேன். தம்பி ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன. சரின்னு ஒத்துக்கிட்டாரு. மாமா இது ஏன் வீடு, அவன் இங்க தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இல்ல நீங்க பெருந்தன்மையான மனுஷனாச்சு சம்மதிப்பீங்க நினைச்சு சொல்லிட்டேன். மாமா அவன் இங்க இருந்தா நான் இருக்க கூடாது, நான் இருந்தா அவன் இருக்க கூடாது. ஏங்க உங்க தம்பியே ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏங்க மரண பிடிக்கிறீங்க? ஐயோ ஜானகி, நீயும் ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து வளர்ற? பாரு, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா புத்தி மாறி போய் என் கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன். வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி கோச்சுக்காதீங்க, விடுங்க. பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாருன்றதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவதுன்னா வேற வீடு பார்த்து தங்க வைங்க. அவன் மேல அப்படி என்ன ஒரு கரிசனம்? அட இப்ப கோபம் இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு மாட்டாரு வச்சுங்க, அவர் இங்க வந்து சம்பந்தி அது என்ன உங்க மாப்பிளைய மட்டும் கவனிக்கிறீங்க, சின்ன பையனை அனாதையா விட்டுட்டீங்களா கேட்க மாட்டாரா? சரி அதை விடுங்க கழுத. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பிய. உங்க இஷ்டம். சார் நான் வரேன். எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிள்ளையோட விஷயத்த சொல்ல வேணாமா? மாமா பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில போலாம் இல்ல? பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாங்கும். ஜானகி வா. யாரா அவன்? கசுமாலா? தம்பி திட்டாதீங்க. சாவி கொடு. இப்ப வா. ஆள வந்தா சொல்ல காப்பாத்துவான். டாக்ஸி வாங்கி தரேன் சொல்ல வாங்கி தரேன். நீ முதல்ல வண்டி எடுங்க. ஆள் அடிக்கிறான். என்னடா ஆள் அடிக்கிறேன்? எங்க கிட்ட இல்லையா ஆளு? இந்தாங்க பிடிங்க. என்னது? கார் சாவி. வண்டி எடுங்க. சரி உங்க வசதிக்கு பிளைனா ஓட்டலாம், ஆனா ரோட்ல ஓட்ட முடியாது, உங்களை புடிச்சிருவான். முதல்ல உங்களை உள்ள புடிச்சு போடுவான். இதை எடுங்க. எடுக்க யாருக்கு தெரியும்? நீங்க தான் எடுக்கணும். சரி வாங்க. இருங்க மாப்ள, எலுமிச்சம்பழம் வச்சிடுறேன். மாப்ள இப்ப ஏத்துக்க பழத்து மேல. ஜோ மாமா முதல்ல நீங்க இப்படி வாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா உங்க மேல ஏத்த போறேன். யோ வண்டி அடியா. யோ இருயானா. வாங்க வாங்க. ஏத்துறா. பகவானே, சின்ன மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கணும். எடுங்க தம்பி பிளாட்டுக்கு போலாம். கிடுகிடா. சும்மா இருங்க, நான் கோயிலுக்கு போனோம். என்ன விசேஷம்? மைத்திலி இன்னைக்கு முதல்ல காலேஜ் போறா. அவளை பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். நல்ல விசேஷம் தான், நானும் கூட வரேன். என்னங்க தம்பியோட சமாதானம் ஆயிட்டீங்களா? தம்பியா? ஆமாங்க, அவரை தானே மைத்திலிய காலேஜ்ல கொண்டு போய் விடுறதா சொல்லிருக்காரு. என்ன தம்பி எதுவும் பேரஞ்ச மாதிரி ஆயிட்டீங்களா? சரி சரி, நீங்க ஒண்ணும் காலேஜ் வரைக்கும் வர வேண்டாம், வீடு வரைக்கும் வந்து டாட்டா சொன்னாவே போதும். மைத்திலிக்கா ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். போலாமா? ஜானகி பாரு, மோத்தெல்லாம் தொட்டு பாரு. சுடவே இல்லையே, ஜுரம் அடிக்குது.
ஜுரமா? ஆமா, தலையெல்லாம் வலிக்குது. சரி, அப்ப நீங்க வர வேண்டாம். நான் வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சொல்லணும்னு நினைச்சதை நீ சொல்லிட்ட. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும். சரிம்மா. சரி, நான் வரேன். ஜானகி, ஜானகி, என்னையே உள்ள வச்சு பூட்டுற? எவனாவது உள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்குவீங்க. ஐயோ ஜானகி, நோ தூங்கு பையன். ஏங்க, கொல்ல பக்கம் கதவு திறந்திருக்கு, பூட்டிட்டு படுங்க. என்ன திறந்திருக்கா? மணி 9 இன்னும் மாமா வரவே இல்ல. அதான் பஸ்ல போறேன் அப்பவே சொன்னேன். டாக்ஸி தம்பியோட கார்ல போகணுன்றதுக்காக தான் உன்னை காலேஜ்ல சேர்த்திருக்கேன். பஸ் லாரியில போறதா இருந்தா கிராமத்திலே போய் படி. சும்மா படிப்போட இருந்துடாத. மாப்பிள்ள தம்பி ஒரு பக்கம் வளைச்சு போட பாரு. நீங்க வேற, அவரு சுத்த முசுடு. ஆமா, பணக்கார புள்ள ரஃபாதான் இருப்பான், முசுடாதான் இருப்பான். நீதான் விடக்கூடாது. எத்தனை சினிமா பாக்குறீங்க, எத்தனை புக்கு படிக்கிறீங்க. பெத்த பொண்ண லவ் பண்ணுன்னு சொல்ற முதல்ல அப்ப நானா தான் இருப்பேன். ஏதோ மினிஸ்டர் போயிருப்பாரு, டிராபிக் ஜாம் இருக்கும், லேட்டாவும் வந்துருவாரு. அப்பா, அக்கா, எங்க நீ காலேஜ் பேர்ப்பியோன்னு அறக்க பறக்க ஓடி வரேன். இந்தா ஸ்வீட். எதுக்குக்கா? பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் முதல்ல காலேஜ் போறேன், அதுக்கு தான். தேங்க்யூக்கா. அதை எனக்கு கொடுமா. இது உங்களுக்கு இல்ல, உங்க டாக்ஸி டிரைவர் மாப்பிளைக்கு. எங்க அவரு? டாக்ஸி டிரைவர் மாப்பிள அப்படி இப்படின்னு சொல்லாத, கோச்சுக்குவார் தெரியுமா? சின்ன மாப்பிளன்னு சொல்லு. ஜானகிலாம் ஒண்ணா நிக்கிறாங்க, எல்லாரையும் சமாளிக்கணும். வாங்க மாப்பிள, 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. இந்த மாதிரி நோய் நோயின் பேசிட்டு இருக்காத, உன் பொண்ணை வர சொல்லு. நான் காலேஜ் போய் விட்டுட்டு சவாரிக்கு போகணும். அட நீங்க என்ன தம்பி வேலை செஞ்சு துரும்பாயிட போறீங்க? பாக்குறதுக்கு அவர மாதிரியே இருக்காருடி. ஜாடதா அப்படியே. பெரிய மாமா குணத்துல சாது புஸ்வானம், இவரு பட்டாசு. பாக்கா மாமா, இது யார் தெரியுதா? யாரு? எனக்கு அக்கா, உங்களுக்கு அண்ணி. வணக்கம் அண்ணி. வணக்கம். இந்தாங்க. என்னங்க? இந்தாங்க. வாங்கி வாங்கி. உங்களுக்குள்ள அப்படி என்ன தகராறு? வீட்டுக்கு வாங்க, அண்ணன் வந்து பாருங்க. அவருக்கு வேற உடம்பு சரியில்லை. பெரிய மாப்பிளைக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க வாங்க வாங்க. என்னங்க, வாங்க அப்படியே போய் பெரிய மாமாவை பாத்துட்டு போலாம். பெரிய மாமா சின்ன மாமா அதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல. என் சவாரி நேரம் வச்சு வரியா இல்லையா? சரி வாக்கா, உன்னையாவது டிராப் பண்ணிட்டு போறேன். என்னப்பா? நீ போமா. சரி நீ போ மைத்திலி, நான் கோயில் போயிட்டு வரேன். நீ போ போ. டாடா. முன்னாடி சீட்ல உட்காரு. ஏங்க என்னங்க? ஓஹோ, இங்க இருக்கீங்களா? நீங்க அப்படியே இருக்க, பத்திரமா வீட்டுல போய் விட்டுறேன். வாங்க, உள்ள வாங்க. உங்க அண்ணன் உள்ளதான் இருக்காரு. நீங்க உள்ள போங்க, நான் போய் காரை நிறுத்தி பூட்டிட்டு வரேன். சரி வாங்க. என்னங்க என்னங்க, உடம்பு சரியில்லை சொன்னாரு, எங்க போனாரு? ஐயோ, என்னங்க? என்ன ஜானகி? ஏங்க பாத்ரூம்ல என்ன பண்றீங்க? குளிச்சேன். என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. போயே போச்சு, போயிதே கான். சரி வாங்க. எங்க? உங்க தம்பி வந்திருக்காரு. என் தம்பியா? அவன் என்ன பார்க்க மாட்டானே, என் முகத்துல முடிக்க மாட்டான், இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டான் அவன். அட வாசல்ல இருக்காரு, வாங்க. சரி நீ சொல்ற, போ பாக்கலாம். வாங்க. வந்துட்டேன். ஏங்க? என்னங்க? டாக்ஸி எடுத்துட்டு வரேன்னு போனாரு, அதுக்குள்ள ஆள காணோம். அதான் சொன்னேன்ல, அவன் என் முகத்துல முடிக்க மாட்டான். அவன் இருந்தா நான் கிடையாது, கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ, தப்பு என் மேலதான். அவரை வெளியே நிக்க வச்சுட்டு நான் உள்ள வந்துட்டேன். ஏங்க என்னங்க?
இன்னைக்கு மட்டும் உங்க தம்பி சரியான சமயத்துக்கு வரல, நான் போட்டிருக்கிற செயின் வளையல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன் என்னாச்சு? கேளுங்க. நான் கோயில்ல இருந்து வரப்போ ரவுடி பசங்க கத்திய காட்டி என் செயினை கழட்டி இருப்பாங்க. ஐயோ, உனக்கு ஒண்ணு ஆவலையே? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உங்க தம்பி தான் அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. நல்ல மனுஷங்க. அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் அவர் எவ்வளவு நல்லா சண்டை போட்டார் தெரியுமா? அவனே ஒரு ரவுடி தானே, அவனை ஏன் உங்க அப்பா வீட்டுல வச்சிருக்கான்னு தெரியலையே. பாவம், அவர் என்கிட்ட எவ்வளவு ஆசையா அண்ணி அண்ணின்னு சொன்னார் தெரியுமா? ஐஸ் வச்சிருப்பான், உங்ககிட்ட 5 10 வாங்கி சாராயம் போடலாம்னு நினைச்சிருப்பான். சாராயமா? ஐயோ, அவன் பயங்கரமான குடிகாரன். உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, அதுவும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல குடி வச்சிருக்காரு. பொழுது விடிஞ்சா போதும் பாட்டும் கைமா இருப்பான். நீங்க அனாவசியமா உங்க தம்பிய பத்தி பேசி அவர் பேரை கெடுக்க பாக்குறீங்க. ஐயே இல்ல ஜானகி, உண்மையிலே சொல்றேன். அவன் ஊறுகாய் இல்லாம ஃபுல் பாட்டிலே குடிப்பானே. அட, அவரை பார்த்தா குடிக்கிற ஒரு மாதிரி தெரியலங்க. நீங்க சும்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. பார்த்தா தெரியாது, தெரிய வைக்கிறேன். இதே சொல்லிட்டு இருப்பிய நீ. இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. காப்பி ஏதாவது குடிக்கிறீங்களா? இவரு ராத்திரியான நான் காப்பி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. என்ன பத்தி உனக்கு தெரியாது. சோடா எடுத்துட்டு வா. ஏன் தாகமா இருக்கா? அட முட்டா சார், ராத்திரியான ஒரு பாட்டில் குடிக்காம சாப்பிடுறது இல்ல சார். ஐயோ, வெறும் வயித்துல ஒரு பாட்டில் சோடா குடிச்சா வயித்துல புண்ணில வரும் மாப்ள. பாவி மாமா, நான் சோடாவை பிராந்தியில கலந்து சாப்பிடுவேன்னு சொல்றேன். இந்த பாருங்க, பொழுது சாஞ்சா நான் போதையில சாஞ்சு தெரிஞ்சிருந்தா வெளியே அனுப்பிச்சிருப்பீங்களா? முதல்ல கூப்பிட்டு வந்திருப்பேன். இது என்ன கழுத குடி? இப்ப கொண்டாட. இது கழுத குடியா? எங்க போய் மாப்ள இத குடிங்க. என்னது? ஃபாரின் விஸ்கி, ஸ்காட்ச். காய்ச்சறது இல்ல, கெட்டாலும் மேன்மக்களே குடிங்க, எனக்கும் துணையா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்கா? என்ன கிராமத்துல வேற என்ன பொழுதுபோக்கு? படுபாவி. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. படுபாவின்னு சொன்னீங்க, பரவாயில்ல. நாங்க குடிங்க. நான் பிராந்தி தான் குடிப்பேன். அட பிராண்டி இல்லங்க, ரம்மு. நான் பிராந்தி தானே கேட்டேன். என்னது எக்ஸிபிஷன்ல சர்பத் மாதிரி? இந்தாங்க இத குடிங்க. வேண்டாம். அட குடிப்பீங்களா? ஆமா. அப்புறம் என்ன குடிங்க? அப்படிதான் ஐஸ் போடல, அதான் கஷ்டமா இருக்கும். என்னங்க தெளிவா இருக்கும். மாப்பிள்ள ஊத்திட்டா எங்க? அங்க இருக்க. தலையில வலிக்குது, பிராணத்தை ஆகாதுப்பா. ஐயோ மாமா, அக்கா வந்திருக்காங்க, எழுந்துங்க மாமா. அக்கா யாரு? உங்க அண்ணி வந்திருக்காங்க, வாங்க. அண்ணியா? எதுக்கு வந்திருக்காங்க? உங்க அண்ணனை காணுமா? காணும். அண்ணன் எங்க போயிட்டாரா? வக்கீல பாக்க நேத்து காலையில வீட்டை விட்டு போன உங்க அண்ணன் இன்னும் வீடு திரும்பலையா. பாவம் அக்கா அழுதுட்டே வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. என்ன மாமா? சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க அண்ணி அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? புருஷன் போன இடத்துல ஏதோ வேலை இருந்திருக்கும், அதான் லேட்டா இருக்கும், அதான் வந்திருக்க மாட்டாரு. நீங்க போங்க, வந்துருவாரு. இல்லைங்க, எவ்வளவு லேட் ஆனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்துருவாரு. இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. அது போன இடத்துல பார்ட்டி கிருத்தி வச்சு தண்ணி கிண்ணி கொஞ்சம் ஓவரா குடிச்சிருப்பாரு, அதனால அங்கேயே தூங்கி இருக்கலாம் இல்லையா? அவர் குடிக்க மாட்டாருங்க. அட, நான் என்ன பரம்பரை குடிகாரன் நான் சொன்னேன்? போன இடத்துல வற்புறுத்தி இருப்பாங்க, அதான் குடிச்சிருப்பாரு அவுட்டு. தம்பி, அவர் உங்கள மாதிரி இல்ல தெரியுமா? பாட்டில தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாரு. ஐயோ, இப்ப அதுவா முக்கியம்? அக்கா அழுதுட்டு இருக்கு, யாராவது போய் பெரிய மாமாவை தேடி கண்டுபிடிங்களே. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, அவர் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இருங்க, நானும் கூட வரேன். ஐயோ, நீங்க வேணாம். ஏன் வேணாம்? என் கூட தனியா வந்தா பாக்குறவங்க 4 பேர் என்ன நினைப்பாங்க? தனியா வந்தா தானே, நானும் கூட வரேன். ஐயோ நீங்களா? நானும் வரேன். ஐயோ நீயா? நாங்கெல்லாம் வந்தா தானே நீங்க வசதியா வண்டி ஓட்டலாம், 4 பக்கம் நாங்க தேடி பாப்போம். சரி, வந்து தொலைங்க. கடவுளே, அவர் எப்படி கிடைச்சிடணுமே. என்னடி இது? மெட்ராஸ் பூரா தேடியாச்சு, இந்த மனுஷன் இன்னும் காணுமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பயப்படாதக்கா, கிடைச்சிருவாரு. அண்ணி, நீங்க பயப்படாதீங்க, அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். நீங்க 3 பேர் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் தனியா போனேன்னா சந்து கந்தெல்லாம் பூந்து அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். உங்களை வேணா வீட்டுல இறக்கி விட்டுறானே. என்னங்க தம்பி, எங்களை கைட்டி விடுறதுலே இருக்கீங்களே. நாங்க மட்டும் வீட்டுல போய் நான் நிம்மதியாவா இருக்க போறோம்? பாவம், காண போட பாப்புல என்ன ஆனாரோ ஏதோ ஆனாரோ, ஆக்சிடென்ட்ல கை கால் போச்சா என்னன்னு தெரியலையே. ஊத்த வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அப்ப இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்.
சொல்லுங்க. என்ன கதையா சொல்லிட்டு இருக்க? மாப்பிள்ளை நேரத்துல இருந்து காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிங்க, கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுதி கொடுங்க. நாங்க சிட்டி பூரா இன்ஃபார்ம் பண்ணி தேடணும். ஆமா, அடையாளம் ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா? நெஞ்சிலேயே இருக்கிறாரு. இந்தாங்க. என்னையா கிண்டல் பண்றீங்களா? எதிரிலே ஆளை நிக்க வச்சுட்டு இங்க கம்ப்ளைண்டா கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயோ சொன்னுங்க தம்பி. சார், அது என் அண்ணன் சார். நாங்க 2 பேரும் ரெட்ட. அனாவசியமா இவங்க பயப்படுறாங்க சார். அவர் வந்துருவார் சார். வந்துருவாருனா நீதான் ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்ல. யோ, முதல்ல நீ போய் வீட்டுல ஏரியா. அப்புறம் எங்க ஆளுங்க உங்க அண்ணன் நினைச்சு இங்க இழுத்துட்டு வந்துட போறாங்க. சரி, எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா நான் வீட்டுக்கு கான்ஸ்டபிள் அனுப்புறேன். முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. சரி, கண்டுபிடிச்சிருவாரு. டிரைவர், என்ன அது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டே மாட்டிக்கினியா? சத்தம் போடாதயா. என்ன தம்பி, புரோக்கர் தம்பி என்ன சொல்றாரு? இல்ல, ஒன் வேல மாட்டிட்டியான்னு கேக்குறாரு. இப்ப நீ அண்ணனா தம்பியா? புரோக்கர் சார், வக்கீல் வீட்டுக்கு போன என் புருஷனை இன்னும் காணல. நீங்க 4 இடத்துக்கு போறவரு, அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? ஓ, அப்ப நீ தம்பிதான். உன் புருஷனா தானம்மா? பாத்தனே. எங்க? வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிருப்பாரு. அந்த கேஸ செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்களா? அங்க போயிருக்காரு. புரோக்கர் தம்பி, வயித்துல பாலை வாத்தீங்க. ஏமா செங்கல்பட்டு தான் போயிருக்காரு? ஏமா பயப்படுற? வந்துருவாரு தம்பி. அப்ப வாங்க வீட்டுல போய் பெரிய மாப்பிளைய பாத்துட்டு நானும் மைதிலையும் பிளாட்ல வந்து இறங்க. என்னது இது? இவர் அங்க வந்தாருன்னா மாப்பிள்ளை தம்பி அங்க எப்படி வர முடியும்? ஏன் வெக்கப்படுவாரா? 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா முட்டிக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா, நாங்களே புறப்படுறோம். நான் வரேன் தம்பி. பாத்து இந்த சுடுது வரப்பா. போமா ஆட்டோ. ஆட்டோ வருமாப்பா? எங்க சார் போனோம்? எங்க போணுமா? நீ யாரையா கேக்குறதுக்கு? நானும் சொல்ல மாட்டோமா எடுத்த? யார பார்த்து கேக்குற எங்க போகணும்னு? என்ன அப்பா என்ன பார்த்தா இளிச்சவங்க மாதிரியே தெரியுது? இல்ல முட்டாள் மாதிரியே தெரியுது? ஆமாவா? காட்டி கொடுத்துறீங்க போல இருக்க. பெரிய மாப்பிள்ளை விட்டு போயா? இடத்த சொல்லுங்க. அட எனக்கு தெரியும், ரைட் லெஃப்ட் சொல்றேன். போயா. சின்ன காசு கொடுத்துட்டு போயா. பெரிய பண்ணியா சின்ன பண்ணியா துட்ட விட்டுருப்பாயா? அட பாவி, இப்போ உன்னுடைய பிரச்சனையே உன் மாமனார் தானே? அவரை நான் ஊருக்கு போக வச்சுட்டா? போக மாட்டாரு. போக வச்சிருவேன். நீங்க சொன்னா சத்தியமா கேட்க மாட்டாரு. அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டாரு, ஆனா உங்க அப்பா சொன்னா கேட்பாரு இல்லையா? எந்தப்பா? சிங்கப்பூர் அப்பா. அட புரியலைங்க. நாளைக்கு உங்க மாமனார சிங்கப்பூர் பங்களாவுக்கு கூட்டிட்டு வா. மீதியை நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா, கழுவிப்பா. முருகா. சாரி சார், சாரி, ஏதோ ஞாபகத்துல தப்பு எம்எல்ஏ இருக்குப்பா. நானும் ஏதோ ஞாபகத்துல வந்துட்டேன். இந்த முட்டை இதெல்லாம் பொறுக்கி தரணும்னா உனக்கு தோணிச்சேன். வரேன் சார். புஷத்தை விட்டு அப்படியே அதை எடுத்துட்டு போ. தேங்க்ஸ். நீயே வச்சுக்க. என்ன அப்பா அருணாச்சலம்? வாங்க வாங்க. ரெடியா? நான் ரெடி. தைரியமா இருங்க. அதாவது நான் சிங்கப்பூர் அப்பாவா நடிக்கிறேன். வேணுங்கிற மூதேவி என் பையனா நடிக்கிறான். ஒரே ஒரு டவுட். என்ன? அந்த பண்ணையாரா நடிக்க போறது யாருன்னு சொல்லவே இல்லையே. நடிக்க போறதா? கஷ்டங்க. அவர் நிஜமாலுமே பண்ணையாருங்க. நீங்க தாங்க நடிக்க போறீங்க. நான் சொன்ன டைலாக் ஞாபகம் இருக்குல்ல? என்ன அப்படி காட்டீங்க? சொல்லி காட்டட்டுமா? 1 வருஷத்துக்குள்ள கைத்தொழிலாவது செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். கரெக்டா? கரெக்ட். 40 பக்கம் டைலாக ஒரே டேக்ல பேசிருக்கேனே. இந்த படம் அது அப்புறமா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகலையா? விட்டுருங்க. ஏறுங்க, முன்னால ஏறுங்க. மாப்பிள, உங்க அப்பா கால்ல விழுந்தாலாவது உங்க மேல இருக்கிற கோவத்தை குறைச்சிடுறேன். உங்க 2 பேருக்கு இருக்கிற தகராறு தீர்த்து வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, அப்பா போயிட போறாரு. சுண்டாக்கா எங்கேயும் போக மாட்டாரு. எங்க போறீங்க? மாப்பிள்ளுடைய அப்பா என் சம்பந்திய பார்க்க போறேன். சம்பந்தி தான் கார்ல இருக்காரு. கார்ல இருக்காரா? ஐயோ, இட்ஸ் ஆல் ரைட். பட் ஒன் கண்டிஷன். 1 வருஷத்துக்குள்ள கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். நீங்களே கொட்டாதீங்க, அவர் கொஞ்சம் கொட்டட்டும். நீங்க வந்து கொட்டுங்க. பெரியவங்க வாயில எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும். வாங்க உள்ள போய் பேச. ஐயோ போகாதீங்க, அவர் போறாரு பாருங்க. கரெக்ட். இருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அவன் சொந்த கால்ல நின்னு ஏதாவது கைத்தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்தாதான் அவன் ஏன் புள்ள, நான் அவனுக்கு அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி அது சொந்த கால்ல நின்னு ஓஹோன்னு வரும். அத்தை நீங்க சொல்லாதீங்க, தம்பி சொல்லட்டும். என்ன தம்பி கம்பி தம்பி ஊன் சொல்லுங்க.
மாப்பிள மாப்பிள ஊன் சொல்லுங்க மாப்பிள. அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்க முடியாது. மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயோ ஐயோ. ஓஹோ, கோர்ட் வரைக்கும் போறியா? பாத்துற ஒரு கை. ஐயோ போகாதீங்க நீங்க. சும்மா உதா இருக்கு. எப்படியா நடிப்ப? சுமாரா இருக்கு. தம்பி ஒத்துக்குங்க, அப்பா கோவமா இருக்காருல்ல. அதெல்லாம் முடியாது. ஐயோ மாப்பிள மாப்பிள, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைக்கிறீங்களே. இனிமே என் சொந்த கால்ல நின்னு என்னால சம்பாதிக்க முடியாது. அட உங்க கால நிக்காதீங்க, என் கால நின்று போற. கழுத காலு தானே இல்லங்க. மிஸ்டர் பேல வந்தா, யாரு? மிஸ்டர் ஆள வந்தா. அதானே. ஒரு விஷயம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைடுல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம்னு தில்லு முள்ளு பண்ணீங்க, அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது. அவனே உழைச்சு பொண்டாட்டிய காப்பாத்தணும். அதெல்லாம் மாப்பிள்ளை சமாளிச்சிருவாரு. இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா, அதுவே போதும். வேற வழி? சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிழிய போறது என்னவோ வேட்டிதான். சமந்தி சமந்தி, பெரிய மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி ஒரு தம்பியை ஒத்துக்குங்க. எது தம்பியா? அது வந்து அண்ணனுக்கு சொன்னதுதானே தம்பிக்கும். யாரா இருந்தா என்ன, நல்லா கேட்டுக்கங்க. வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் போறது வேட்டிதான். வண்டியில இருங்க. முடிக்க விட மாட்டீங்களே. பேண்ட் போட்டவரா இருந்தா கூட எப்ப பாரு வேட்டியை பத்தியே பேசிட்டு இருக்காரியா. ஆனா ஒண்ணு, உங்க கதையை முடிச்சுட்டேன். உங்க தம்பி தான் யாரு செய்யலாம். வாங்க வாங்க வாங்க. இப்பதான் என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அதே ஏன் சொல்லிட்டே இருக்க? என்னவா காலேஜ்ல இருந்து இவ்வளவு லேட்டா வர? மாப்பிள்ளையோட கார்ல ஜாலியா பார்க் பீச்சுன்னு சுத்திட்டு இருந்தியா? யாரு இவர் கூடவா? வர வழியில டாக்ஸி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட். ஐயோ சரி நான் வரேன். இருங்க, இப்பதான் பஞ்சர் போட்டிருக்கீங்க, கலப்பா இருப்பீங்க. சூடா ஸ்பெஷல் பால் கொண்டாடுறேன். இருங்க. வசிய மருந்த கலந்து பால்ல கொடுத்தா தான் மாப்பிள்ளை நம்ம பக்கம் வருவார். என்ன பிரம்மச்சரி ஆயிடுவார். வாரா நீ வாரா மாப்பிள, இங்க ஆள காணா. மாப்பிள போயிருப்பாரு. நான் இங்க இருக்கேன். உள்ளதான் இருக்காரு. மாப்பிள நான் இங்க இருக்கேன். ரூம்குள்ள என்ன பண்றீங்க? ஐயோ, பால் ஆறி போயிருக்கே. அப்பாவுக்கு புத்தியே இல்ல. இதை எப்படி அவர் குடிப்பாரு? போகுது. ஐயோ, முகத்தை கழுவ விட மாட்டேங்கிறீங்களே. முகம் கழுவுறதா முக்கியம், பால் ஆடுறதா முக்கியம். இதான் பால போதுமா? வெளியே போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நானு கடை வரைக்கும் போய் பீடா வாங்கிட்டு வந்துடுறேன். மைதிலி தனியா இருக்கா, பத்திரமா பாத்துங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா மாமா ஏய், என்னாச்சு மைதிலி? ஆசை மாமா, என் செல்லம். மாமா. இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன ப்ராப்ளம் கேப்பிய? மாமனார சமாளிக்க தம்பின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி டபுள் ஆக்ஷன் ரோல் போடுறது இருக்க, பட்டாதாயா தெரியும். யார கட்டிட்டு தம்பின்னு சொன்ன? என்ன கேட்டா சொன்ன? என்ன கட்டுதான் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க மாட்டேன். ஆமாயா, ஒண்ணுக்கு உங்ககிட்ட ஐடியா கேட்டு குடும்பத்தை நடத்தணும். முடியலையா? என் மாமனாருக்கு அறிவே இல்லையா? அந்த மைதிலி பொண்ணு மனசுக்கு எடுத்து அவ என்னடா ஆவுன்னா மாமா மாமன் எமல புத்து புத்துன்னு விழுறா. தப்பு இல்லப்பா, மச்சினி தானே, மேல வந்தா தப்பே கிடையாது. என்ன சொல்ற நீ? பாரு, வாழ்க்கையில ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நினைச்ச, முதல்ல அக்காவை கட்டிக்கிட்ட, இப்ப இலவச நினைப்பா தங்கச்சி வேற கிடைச்சிருக்கா. யோகக்காரன். ஏய், உன்னை அப்பிடுவேன். அசிங்கமா பேசாதயா. பின்ன என்னப்பா, அந்த பொண்ணை கெடுத்துட்ட மாதிரியே நினைச்சு பேசுறீ நீ? அது இல்லையா, அந்த பொண்ணு என் மேல ஆசை வளர்த்துட்டு இருக்கா. அது அப்படியே விடுறது தப்பு இல்லையா?
ஏன்டா இந்த தம்பி வேஷம் போடுறேன்னு பேஜாரா இருக்கு. பேசாம உண்மையெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி ஜானகிட்ட கொடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட போறேன். ஆமா. கரெக்ட், நல்ல ஐடியா. யோ பேச்சுக்கு சொன்னா ஓடிடுங்கிற. உன்னை யாரையா ஓட சொன்னது? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உன் தம்பியை ஓட சொல்லிடு. நான் தானே என் தம்பி. நீயே உருவாக்கின உன் தம்பியை நீயே காணாம போக்கிடு. போக்கிட்டா இல்லாத தம்பி அவங்களால தேட முடியாது இல்லையா? உன் மாமனார் ஒரு 4 நாள் வருத்தப்படுவாரு, அப்புறம் மறந்துடுவாரு. மைதிலிக்கு வேற பையன் பாப்பாரு. இனிமே உனக்கு தம்பி தேவையில்லை. மைதிலியே மாத்துறது தப்பு இல்லையா? தப்புதான். அப்ப மைதிலி கழுத்துலயும் தாலி கட்டிடு. வாழ்க்கை ஃபுல்லா அந்த அண்ணன் தம்பி விளையாட்டு விளையாடலாம். உன்னை டிச் அடிச்சலாம். அடுத்தாலும் அடிக்க வராதையா. வாழ்க்கையில தப்பு பண்றது தப்பு இல்ல. ஆனா அந்த தப்ப பெரிய தப்பா பண்ணக்கூடாது. சின்ன தப்பா சுமாரான தப்பா பண்ணணும். அந்த சின்ன தப்பு சுமாரான தப்பையும் நீ தப்பு இல்லாம பண்ணணும். அப்பதான் அந்த தப்புல இருந்து நீ தப்ப முடியும். நான் சொல்றது தப்பு இல்லையா? எங்க போற நீ? ஆளை விடு, குழப்பற. லெட்டர் தானே எழுதணும், அவ்வளவுதான். விடு. ஏயா, நான் சொல்லிட்டே இருக்கேன், இங்க வந்து அப்படி என்ன பண்றது சொல்லு. லெட்டர் எழுது. என்னத்தையா எழுதுறது? ஓ, நீ எழுதுற மூட்ல இல்லையா? சரி, உன் சார்பில் நான் எழுதுறேன். பேப்பர் இருக்காத? உங்ககிட்ட பேப்பர் இருக்கா? இருக்கு. என்ன எழுதலாம்? ஏதோ ஒண்ணு எழுதையா. சரி, எழுதுறேன். அன்புள்ள மாமாவுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு மைதிலியை கட்டிக்கிட்டு வாடுற அளவுக்கு ஒழுங்கான ஆசாமி நான் இல்ல. அது நாங்க இல்ல சொல்லணும். என்ன நம்புனா உங்க பொண்ணு வாழ்க்கை பாழாயிடும். நீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் கண் காணாத இடத்துக்கு ஓடிடுறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு சின்ன மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு பரிகாரமா ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளைய உங்க பொண்ணு மைதிலிக்கு தந்துட்டு போறேங்கிற திருப்தியோட போறேன். வரமாமா. என்னங்க, நீங்களே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நானும் உங்க கூட வரேன். வரேன்பா. ஜானகி, நில்லுக்கா. அப்பா, நானும் அக்காவும் இது நாள் வரைக்கும் கிராமத்துல ஒன்னா இருந்தோம், ஒன்னா வளர்ந்தோம். உங்க சொத்து சொகத்தை ஒன்னா அனுபவிச்சோம். இப்போ அக்கா மட்டும் வெளியில போய் கஷ்டப்படணும், நான் மட்டும் இந்த கார் பங்களால அனுபவிக்கணுமா? எனக்கு தேவையில்லை. நானும் போறேன். வாக்கா போலாம். மைதிலி. மைதிலி, யோ என்ன இது? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை பிரிக்க பாக்குறியா? உனக்கு வேண்டியது பணக்கார சம்பந்தி. எங்க அப்பா இருக்காரு, கட்டி பிடிச்ச அழு. நானும் போறேன். மைதிலி வா. நில்லு மகனே. இந்தயா, அதுல பீரோ சாவி இருக்குது, லாக்கர் சாவி இருக்குது. எல்லா பணத்தையும் நீயே அனுபவி. எனக்கு எதுவுமே வேணாம். என் மகனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. வரேன், வா மகனே. யோ சம்பந்தி. சார், என்ன உபதேசமா? ஜாஸ்தி இல்ல, கொஞ்சம் தான். பணம் அடிச்சுக்கிட்டீங்களே, பணத்தை விட புருஷன் தான் முக்கியம்னு உங்க மூத்த பொண்ணு சொன்னா. அக்கா தான் முக்கியம்னு உங்க 2வது பொண்ணு சொன்னா. பொண்டாட்டி தான் முக்கியம்னு உங்க மாப்பிள்ள சொன்னாரு. தம் புள்ளதான் முக்கியம்னு உங்க சம்பந்தி சொன்னாரு. இப்போ உங்க பணம் என்னாச்சு? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறது உறவு ஒண்ணுதான். உங்க உறவெல்லாமே போயாச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? பட்டுமே. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. மாப்பிள என்னையா? ஆமா, நீங்க தான் என் மாப்பிள. வயசான காலத்துல என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமா போறேன்னு ரயில் விட்டா என்ன ஆவறது? எனக்கு சொத்து வேணா, ஒண்ணு வேணா, நீங்க தான் வேணும் மாப்பிள. அப்பா, என்ன சார் இது? என்ன சார் கெட்ட வார்த்தை மாதிரி சொல்றீங்க? அன்பா மாமான்னு சொல்லுங்க. ஐயோ முதலாளி, நம்ம மோசம் போயிட்டோம் முதலாளி, மோசம் போயிட்டோம். இதோ இங்க நிக்கிறாரு, இவர் உண்மையிலேயே சிங்கப்பூர்காரர் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குற கூலிக்காரன் முதலாளி. எல்லா உண்மையும் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் முதலாளி. எனக்கு கோபம் வந்தது. அருவாளால வெட்டிடுவீங்க. அபஜம் கூடாமா? உன்னை உண்மையிலே வெட்டட்டா? ஐயோ முதலாளி, என்ன விட்டு முதலாளி, கேளுங்க முதலாளி. ஐயோ முதலாளி.